வணக்கம் நண்பா நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நியூவா ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியோட நேம் டெத் கேம். இந்த ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியோட ஒன்லைனை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். நைட் டைம் வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. பட் அங்க இருக்க ஒரு சில பேசஞ்சர்ஸ் மட்டும் எதிர்பாராத விதமா ரொம்ப வித்தியாசமான ஒரு மரண உலகத்துல மாட்டிக்கிறாங்க. அந்த உலகத்துல இருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா அங்க கொடுக்கிற கேம்ஸை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அவங்களால உயிரோட நம்ம உலகத்துக்கு திரும்ப முடியும். ஒருவேளை அந்த கேம்ல அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. பட் அந்த உலகத்துல தண்டனை அப்படின்னாலே மரணம் மட்டும்தான். ஸோ அந்த ஆபத்தான கேம் எல்லாம் அந்த மக்கள் விளையாடி அவங்க எப்படி உண்மையான நம்ம உலகத்துக்கு திரும்புறாங்க அப்படிங்கிற ஸ்டோரியை சொல்றது தான் இந்த டெத் கேம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த ஸ்டோரி முழுக்க என்னோட கற்பனையால நான் ரைட் பண்ணது. ஸோ இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அன்னைக்கு நைட் ஒரு 11 மணி இருக்கும். என்னதான் மிட் நைட்டா இருந்தாலும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மட்டும் கூட்டம் குறையவே இல்லை. அப்போ ஒரு ஆள் அவன் போக வேண்டிய ஊருக்கு டிக்கெட் எடுத்துட்டு ஒரு ட்ரெயின்ல ஏறி ஒரு சீட்டு மட்டும் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளேஸ்ல உட்கார்றான். பட் அவன் ரொம்பவே சோகமா இருந்தான். அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட பேர் தான் ராகவ். அவன் தான் இந்த கதையோட ஹீரோ. ராகவ் ஒரு தனியார் பேங்க்ல இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனா அவனுக்கு அந்த வேலையில சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஒரு பெரிய ஆப் டெவலப்பர் ஆகணுங்கிறது தான் கனவு. பட் எந்த ஒரு கம்பெனிலையும் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. அவன் சின்ன வயசா இருக்கும் போதே அவனோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. சொந்த பந்தம்னு சொல்லிக்க கூட அவனுக்கு யாருமே கிடையாது. ஸோ சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு கிடைச்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் அவனோட படிப்பையுமே முடிச்சான். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் மேலே வந்தாலும் அவனோட படிப்புக்கும் அவனோட திறமைக்கும் ஏற்ற எந்த ஒரு வேலையும் கிடைக்கவே இல்லை. பட் டெய்லியும் அவனோட லைஃபை ரன் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் அவன் ஒரு பேங்க்ல இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு கூட அவன் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு தான் போயிருப்பான். பட் அங்கேயும் அவனுக்கு வேலை கிடைக்கல. இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில வரான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாரான்னு பார்த்தா அவனோட லவர் தான் கால் பண்றா. ஸோ அவளோட பேரு லாவண்யா. காலை அட்டன் பண்ணதும் இவன் ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே நான் நல்லாவே யோசிச்சு பார்த்துட்டேன் ராகவ், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகும்னு எனக்கு தோணவே இல்லை, நம்ம பிரிஞ்சிடலாம், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. நம்ம ராகவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனால இதுக்கப்புறம் கெஞ்ச முடியல. ஸோ லாவண்யாவை அவளோட விருப்பப்படியே இருக்க விட்டுறான். அதாவது அந்த பிரேக்கப்பை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த சமயம் அது ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தது. அவனுமே காதில் ஹெட்ஃபோன்லாம் போட்டு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிடுறான். அந்த சமயம் இந்த இடத்துல பிளேஸ் இருக்கு, நம்ம எங்கே உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி லாவண்யா சொல்கிற வாய்ஸ் கேட்குது. லாவண்யாவோட குரலை கேட்டதுமே இவனுமே கண்ணை திறந்து பார்க்குறான். முன்னாடி பார்த்தா லாவண்யா நிற்கிறா. அவளை பார்த்ததுமே இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பட் ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே இல்லை. அப்போ லாவண்யா கூட வந்த ஒரு பையன் லாவண்யாவோட கையை பிடிச்சி வா நம்ம போய் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய சீட் இருக்கும் இல்லையா, அந்த சீட்ல போயிட்டு உட்காடுறான். ஸோ ரெண்டு பேரும் மறுபடியும் பார்த்துக்கிறாங்க. பட் ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே இல்லை. லாவண்யாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பையன் போனா இல்லையா, அவனை இந்த கதையில நம்ம சரத்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்து கூட இன்னொருத்தனுமே வந்திருப்பான். அவனோட பேரு குணா. இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ குணாவுமே சரத்துக்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் கமிட் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், எப்பதான் நீங்க கமிட் ஆனதுக்கு எனக்கு ட்ரீட் வைக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம சரத்தும் ட்ரீட் தானே வச்சுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி லாவண்யா கிட்ட என்ன ட்ரீட் வைக்கலான்னு நீயே முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க பேசுற எல்லாத்தையுமே ராகவ் கேட்கறான். ரொம்பவே ஷாக் ஆகுறான். அதே சமயம் உடஞ்சு போறான். ஏன்னா பிரேக்கப் ஆகி முழுசா ஒரு நாள் கூட முடியல. அதுக்குள்ள லாவண்யா வேற ஒரு பையனை லவ் பண்றத அவன் தெரிஞ்சுக்கிறான். ரொம்பவே ஃபீல் பண்றான். ஆனாலுமே அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட லாவண்யா கிட்ட கேட்கவே இல்லை. அந்த சமயம் நம்ம ராகவ் கிட்ட ஒரு பொண்ணு வந்து நான் இந்த பிளேஸ்ல உட்காரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ராகவும் மெதுவா நிமிந்து பாக்குறான். அந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. ஸோ அந்த பொண்ணை இந்த கதையில நம்ம மதின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அவதான் இந்த கதையோட ஹீரோயின். அவளை பார்த்ததும் நம்ம ராகவும் சரி ஓகே உட்காருங்க அப்படின்ற மாதிரி தலையசைக்க இப்ப எல்லாருமே அவங்கவுங்க சீட்ல உட்காடுறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பயணிக்கிறாங்க. இப்போ ட்ரெயினுமே மூவ் ஆக ஆரம்பிக்குது. மதிய பார்த்த சரத் நம்ம மதிக்கிட்ட நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கன்னு தான் தெரியல, நானும் உங்க கம்பெனில தாங்க ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட லாவண்யாவும் எங்க கம்பெனில ஒர்க் பண்ற, ஆனா நான் உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, நான் மார்க்கெட்டிங் டீம்ல ஒர்க் பண்றேன். ஓ அப்படியா, இப்போதான் ஞாபகம் வருது, நான் சரத், உன்னோட கம்பெனில இருக்க டெவலப்பர் டீம்ல தான் நான் ஒர்க் பண்றேன், என்னோட டீம்ல தான் இவங்களும் இருக்காங்க, எனக்கு தெரியும், நான் உங்களை பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. இப்படியே டைம் போகுது. நைட் டைம் டிராவலும் ரொம்ப சூப்பரா ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு. நம்ம மதியமே
வெளியில ஜன்னல் வழியா அந்த வானத்தையும் வானத்துல இருக்க நிலவையும் ரசிச்சுக்கிட்டே சாங் கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கா. இப்படியே டைம் போகுது. நைட் 12:50 ஆகுது. அந்த சமயம் நம்ம ராகவ் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறான். அப்போ ஒவ்வொரு நிமிஷம் கடக்க கடக்க நம்ம ராகவுக்கு கனவு வர ஆரம்பிக்குது. சரியா 12:41 அவனுக்கு ஒரு கனவு வருது. என்னன்னா அவன் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ட்ரெயின் திடீர்னு வெடிச்சு செதறிடுது. உள்ள இருக்க எல்லா மக்களும் ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. அப்புறம் 12:42 மறுபடியும் நம்ம ராகவுக்கு ஒரு கனவு வருது. வெடிச்சது இல்லையா அந்த ட்ரெயின் மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு மாறுது. நார்மலா ஓடிக்கிட்டு இருந்த அந்த ட்ரெயின் மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயின் திடீர்னு தரம் புரண்டு கீழே உருண்டு போகுது. உள்ள இருக்க மக்கள் அடிபட்டு அதே இடத்துல இறந்து போறாங்க. ஸோ அதே மாதிரி 12:43 மறுபடியும் நம்ம ராகவுக்கு ஒரு கனவு வருது. தடம் புரண்டுச்சு இல்லையா அந்த ட்ரெயின், அது மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு மாறுது. எப்பயும் போல ஸ்மூத்தா போயிட்டு இருந்த அந்த ட்ரெயினுக்குள்ள திடீர்னு விஷவாயு பூத ஆரம்பிக்குது. அந்த விஷவாயுவை சுவாசிச்சு அங்க இருந்த மக்கள் எல்லாருமே மூச்சு திணறி ரத்த வாந்தி எடுத்து அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த கனவு எல்லாத்தையும் பார்த்த நம்ம ராகவ் பதறி போய் சரியா 12:54 தூக்கம் கலைஞ்சு எழுந்திருக்கிறான். நம்ம ராகவ் எப்படி கனவை பார்த்து பயந்து எழுந்தானோ அதே மாதிரி நம்ம மதியமே தூக்கத்துல இருந்து பதறி போய் எழுறா. இவங்க 2 பேரும் சேம் டைம், அதாவது 12:54 தூக்கத்துல இருந்து பதறி போய் எழுறாங்க. அது எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்கவங்களும் பாக்குறாங்க. அதை பார்த்த சரத்தும், என்ன 2 பேத்துக்கு ஒரே மாதிரி கனவு வந்துச்சா என்ன, 2 பேரும் ஒரே மாதிரி பயந்து எழுறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது குணா எதையோ கவனிக்கிறான். அம்மா இது என்ன இடம், ஏன் இந்த ட்ரெயின் இங்க ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ட்ரெயின்ல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வெளியில எட்டி பாக்குறாங்க. நம்ம மதி ரொம்பவே பயந்து போயிடுறா. ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி தான் அவ பார்த்திருக்கா வானத்துல நிலா ரொம்ப அழகா இருந்துச்சு. பட் இப்போ அந்த வானத்துல நிலா இல்ல, நட்சத்திரம் இல்ல, அவ்வளவு ஒரு சின்ன மேகம் கூட அந்த வானத்துல இல்ல. அதை பார்த்ததும் நம்ம மதிக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. அப்ப ராகவும் எழுந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போறான். ரொம்பவே ஷாக் ஆயிடுறான், பதறி போயிடுறான். அவரோட பதட்டத்தை பார்த்ததும் அந்த ட்ரெயின்குள்ள இருந்த மத்த மக்களுமே வெளியில வந்து பாக்குறாங்க. ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போதான் மதி வெளியில வரா. ராகவ் பார்த்ததை அவ பாக்குறா. ரொம்பவே ஆடி போயிடுறா. ஏன்னா அவங்க வந்த அந்த ரயில் பெட்டி மட்டும்தான் அங்க இருக்கே தவிர மற்ற ரயில் பெட்டிகள் அங்க இல்லவே இல்லை. அவங்க ரயில் பெட்டியை மட்டும் தனியா கழட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கு. அதை பார்த்ததும் அங்க இருந்த எல்லா பேசஞ்சர்ஸுமே அப்படியே நடுங்கி போயிடுறாங்க. திடீர்னு குணா எதையோ பேய பார்த்த மாதிரி பயந்து கீழே வந்து விழறான். என்னடான்னு பார்த்தா அவங்க இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வந்தாங்க இல்லையா, அந்த ரயில் பெட்டி கூட இப்போ மறைஞ்சு போயிடுது. அதை பார்த்ததும் அங்க இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும் போது, இந்த மரண உலகத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சாஃப்டான குரல்ல சொல்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. இவங்க பயந்து போயிடுறாங்க, திரும்பி பாக்குறாங்க. பட் இன்னுமே ஆடி போறாங்க. ஏன்னா அந்த ட்ரெயின்ல அந்த ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல பயணம் பண்ணவங்க ஜஸ்ட் 20 மெம்பர்ஸ் தான். பட் இப்போ அந்த இடத்துல இருக்க மக்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 100. இவங்கள மாதிரியே அந்த இடத்துக்கு இன்னும் நிறைய மக்கள் வந்திருக்கிறத அவங்களால பார்க்க முடியுது. ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்போ அவங்கள வெல்கம் பண்ணலையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பயப்படாதீங்க, இங்க இருக்கவங்களும் உங்களை மாதிரியே மனுஷங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போதான் வந்தவங்க அந்த பொண்ணை கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணு பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கா. அவளுக்கு நீண்ட முடி இருந்துச்சு, அதுவும் பிளாக்கா இருந்தது. அவ கையில பிளாக் கலர்ல வளையலும் பிளாக் கலர்ல மோதிரமும், அவளோட நகம் கூட நீட்டமா பிளாக் கலர்ல தான் இருந்துச்சு. பட் அது நெயில் பாலிஷ் கிடையாது, அவளோட நகத்தோட கலரே பிளாக் தான். ஸோ அதை பார்த்ததும் அங்க இருந்தவங்க எல்லாருமே பயந்து போறாங்க. அவளை பார்த்த ராகவும், இது என்ன இடம், நாங்க எப்படி இங்க வந்தோம், இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணும் பயப்படாதீங்க, இந்த உலகத்தை மரண உலகம்னு சொல்லுவாங்க, நான் இந்த உலகத்தோட கான்ஸ்டபிள், அதாவது தெளிவா சொல்லணும்னா வாட்ச்மேன் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல, அது கேட்ட ராகவும், உங்களோட உலகத்துக்குள்ள நாங்க அத்துமாரி நுழைஞ்சிட்டு தான் நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாம இங்க வந்துட்டோம், இங்க ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்க இங்க இருந்து உடனே கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்தங்க இருந்து எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு, உங்களால இந்த இடத்த விட்டு வெளியில போகவே முடியாது, அப்படி ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நீங்க வெளியில போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்
அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட மதியும் ரூல்ஸா என்ன ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அங்க வந்த மக்கள்ல ஒருத்தர் அவதான் ஏதோ பைத்தியக்காரி மாதிரி வளர்றா அப்படின்னா நீயும் என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டுட்டு இருக்க, நீங்க வேணா அவளை பார்த்து பயந்து இங்கேயே இருங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ரொம்ப தூரம் நடந்து போயிடுறான். பட் அவனுக்கு எதுவுமே ஆகல. கொஞ்ச தூரம் போனதுமே ஸ்டாப் ஆயிட்டு திரும்பி சத்தமா நான் தான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனே, அவளோட ரூல்ஸை கூட நான் மீறிட்டேன், அப்படி இருந்து எனக்கு எதுவுமே ஆகலையே, அப்புறம் ஏன் நீங்க பயந்து போய் அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டாங்க இருந்த சில பேர் அவன் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராகவும் மதிக்கிட்ட அவன் சொல்றதும் ஒரு வகையில சரியா தான் படுது, நாமளும் இங்க இருந்து கிளம்பிடலாம், இல்ல எனக்கு ஏதோ தப்பா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட லாவண்யா சரத் கிட்ட நாம இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாம்மா, நாம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க திரும்பும் போது ஒரு செகண்ட்ல அந்த இடத்த விட்டு போகணும்னு நினைச்சான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட பாம் பிளாஸ்ட் ஆகுது. அந்த இடத்துக்கிட்ட போன நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. அதை பார்த்தாங்க இருந்த எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ அந்த மர்ம பெண் நான் தான் சொன்னல ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இங்க அதுக்கான தண்டனை கிடைக்கும், இந்த உலகத்துல தண்டனை அப்படின்னா அது மரணம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கிட்ட மதிக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இது என்ன முட்டாள்தனமா இருக்கு, ரூல்ஸுங்கிற ஃபாலோ பண்ணணுங்கிற ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கு மரணம் ஒண்ணுதான் தண்டனைங்கிற, இல்ல எனக்கு புரியல, நாங்க ஏன் நீங்க கொடுக்குற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு வேற வழி இல்லை, இது ஒண்ணும் உங்க உலகம் கிடையாது, இது எங்க உலகம், இங்க நிறைய கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இருக்கு, அதை நீங்க பின்பற்றி தான் ஆகணும், ஒருவேளை உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற எண்ணம் இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா தண்டனை அனுபவிக்க போறது நீங்க தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கேட்டு நம்ம ராகவும் அதுதான் ஏன்னு கேட்கிறேன், இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் எப்படி என்ன சம்மந்தம் இருக்கு, நாங்க ஃபர்ஸ்ட் எப்படி இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அந்த பொண்ணும் உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறான். உடனே ராகவ் கிட்ட என்னால புரிஞ்சுக்க முடியுது உன்னோட மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குன்னு, எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது, பட் என்னால உங்களோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு மாய திரைய உருவாக்குறா, அதாவது டிவி மாதிரி ஒண்ணு உருவாக்குறா. அதுல அவங்க எப்படி அவங்க வாழ்ற உலகத்துல இருந்து இந்த மரண உலகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் ஓடுது. சரியா நைட்டு 12:54 மதியம் ராகவும் கிட்ட கனவு கண்டு ஒரே நேரத்துல தூக்கத்துல இருந்து எழுந்தாங்க இல்லையா, அதே டைம் தான். சோ அந்த டைம்ல ராகவ் வந்துட்டு இருந்த அந்த ரயில் பெட்டிக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஹோல் உண்டாகுது, அதாவது மாயத்திரை உண்டாகுது. அந்த மாயத்திரைக்குள்ள சரியா 12:54 அந்த ரயில் பெட்டி மட்டும் உள்ள போகுது. அந்த ரயில் பெட்டி எப்போ அந்த மாயத்திரைக்குள்ள உள்ள போனதோ அடுத்த நிமிஷம் அந்த பெட்டி காணாம போகுது. ஸோ இப்படிதான் அவங்க எல்லாருமே இந்த மரண உலகத்துக்குள்ள வந்திருக்காங்க. அதை பார்த்து நம்ம சரத்தும் அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னா இது எல்லாமே பிளான், நீங்க திட்டம் போட்டு இங்க எல்லாருமே இந்த உலகத்துக்குள்ள மாட்டி விட்டுருக்கீங்க, நிச்சயமா இல்ல, மோஸ்ட்லி இங்க வர மனுஷங்க எல்லாம் சொல்ற ஒரே வார்த்தை திட்டம் போட்டு நாங்க தான் உங்களை இங்க மாட்டி விட்டோன்னு, பட் அது உண்மை கிடையாது, இது உங்க விதி, நீங்க எங்க உலகத்துக்குள்ள வரணுங்கிறது உங்களோட விதி, அதை யாரால மாத்த முடியும் அப்படின்னா எங்களை மாதிரியே இங்க நிறைய பேர் வந்திருக்காங்களா, ஆமா உண்மைதான் நிறைய பேர் வந்திருக்காங்க, அப்படின்னா அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க இந்த உலகத்துல இருந்து உயிரோட தப்பிச்சிட்டாங்களா என்ன, அதை ஏன் கேட்கிற, அவங்க யாருமே எங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே இல்லை, அதனால அவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைச்சது அப்படின்னா உண்மைதான், அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க, ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட நம்ம ராகவும் சரி ரூல்ஸ் என்னன்னு சொல்லுங்க, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு மொத்தம் 6 கேம் இருக்கும், ஒவ்வொரு கேமை நீங்க ஜெயிக்க ஜெயிக்க ஒவ்வொரு லெவலா நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அப்படி 6 கேமை ஜெயிச்சதும் 6 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்டனையிலிருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த 6 லெவலையும் நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களோட உலகத்துக்கு எங்களால போக முடியுமா, முடியும் தான் நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா இது வரைக்கும் யாரும் இந்த உலகத்தை விட்டு வெளியில போனதே கிடையாது. சரி டைம் வேஸ்ட் பண்ணாம முதல் கேம் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 10 பாம் இருக்கு, ஒவ்வொரு பாமையும் கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கப்படும், அந்த டைமுக்குள்ள நீங்க ஒவ்வொரு பாமையா கண்டுபிடிச்சு அந்த பாமை நீங்க செயலளிக்க வைக்கணும். ஒருவேளை கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள உங்களால பாமை கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த 10 பாம்ல எந்த பாம் வேணாலும் எப்ப வேணாலும் வெடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லா விளையாடுங்க, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி
மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணும் மறைஞ்சு போயிடுறா. இப்போ முதல் பாம்புக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து மக்கள் எல்லாருமே ரொம்ப பதறி போயிடுறாங்க. அப்ப நம்ம ராகவும் நமக்கு ரொம்பலாம் டைம் கிடையாது, வெறும் 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள பாம்பை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்டாங்க இருந்த மக்கள்ல ஒருத்தர், கண்டுபிடினா எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த இடத்துல சின்ன பில்டிங் கூட இல்ல, மரம் கூட இல்ல, அவ்வளவு ஏன் சின்ன கல்லு கூட கண்ணுக்கு தென்படல, அப்படி இருக்கும்போது அந்த பாமாவை எங்க ஒளிச்சு வச்சிருப்பா, எங்கன்னு போய் அந்த பாம்பை நான் தேடுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ராகவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். மக்களுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்த ஒரு நிமிஷம் பாக்குறான். பார்த்த உடனே அங்க இருந்த மக்கள் கிட்ட, இங்க இருக்க பாம் இந்த பூமி கடியில தான் இருக்கு, பூமிக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்காங்க, சோ சீக்கிரமா போய் தேடுங்க, நமக்கு டைம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களால அந்த பாம்பை கண்டுபிடிக்கவே முடியல. நேரம் போயிட்டே இருக்கு. நேரம் குறைய குறைய மக்களுக்குள்ள இருக்க அந்த நம்பிக்கையும் போகுது, பயம் அதிகமாகுது, தடுமாற ஆரம்பிக்கிறாங்க, தேட முடியாம திணறி போறாங்க, என்னடா நடக்கும் என்ன நடக்கணும் பதறி போறாங்க. கொடுக்கப்பட்ட அந்த 10 நிமிஷமும் இப்போ முடிய போகுது. மக்கள் ஆடி போயிடுறாங்க. பாம்பை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. 10 நிமிஷமும் முடிஞ்சு போயிருது. மக்கள் பதறிடுறாங்க. பட் 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல ஒரு மாதிரியான அமைதி நிலவுது. ஏன்னா இன்னுமே அந்த பாம்பு வெடிக்கல. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த இடத்துல எதுவும் நடக்கல. அதை பார்த்து அங்க இருந்த மக்கள்ல ஒருத்தர், அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எந்த பாம்பும் வெடிக்கலையே, ஒருவேளை இந்த லெவல்ல நம்ம ஜெயிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் நின்னுகிட்டு இருந்த இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. அங்க கிட்டத்தட்ட 20 மக்கள் உடல் சிதறி இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்த மற்ற மக்கள் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. மக்கள் இன்னும் அந்த பயத்துல இருந்து வெளியில வரல. அதுக்குள்ள 2வது பாம்புக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஃபர்ஸ்ட் பாம்புக்கு 10 நிமிஷம் கொடுத்தவங்க 2வது பாம்புக்கு ஒரு நிமிஷம் குறைச்சி வெறும் 9 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம மதியமே ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு நிமிஷம் குறையும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ராகவும் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம பாம்பை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த இடத்தை பயங்கரமா கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். ஏதாவது சின்ன க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். உடனே திரும்பி மக்கள் கிட்ட, நான் அந்த பாம்பு இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், அந்த இடத்துல தான் பாம்பு இருக்கு, என் கூட வாங்க, அந்த இடத்த போய் தோண்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பட் லாவணியாவுக்கு ராகவ் மேல துளி கூட நம்பிக்கை எழவே இல்லை. அப்போ நம்ம ராகவ் கிட்ட, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இது சாதாரணமான விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உன் பேச்சை கேட்டு இவங்க எல்லாரும் அங்க வந்து தோண்டாங்க அப்படின்னா அந்த 9 நிமிஷமும் முடிஞ்சு போயிடும். ஒருவேளை அந்த இடத்துல பாம் இல்லாம இருந்தா, வேற ஒரு இடத்துல பாம் இருந்தா அந்த இடத்துல இருக்க மக்கள் சாக மாட்டாங்களா? இங்க பாரு, நீ என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா அதுக்கான நேரம் இது கிடையாது அப்படின்ற மாதிரி மற்ற மக்கள் கிட்ட, நம்ம உயிரை நாம தான் பாத்துக்கணும், சோ நாமளே போய் தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருந்தவங்களுக்கும் நம்ம ராகவ் மேல துளியும் நம்பிக்கை எழவே இல்லை. எல்லாருமே அவங்க ஒவ்வொரு பக்கமா போயிட்டு அந்த பாம் இருக்குமான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம மதி ராகவ் கிட்ட வந்து, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நான் உனக்கு உதவி பண்றேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ராகவுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் லவ் பண்ண ஒரு பொண்ணே தான் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது, நேத்து வந்த ஒரு பொண்ணு அவன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அதை காட்டிக்காம நம்ம மதிக்கிட்ட, இந்த இடத்த தோன்றதுக்கு ஏதாவது பொருள் இருக்குமான்னு தேடு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இன்னொரு நபர் வராரு. அவருக்கு கிட்டத்தட்ட 55ல இருந்து 60க்குள்ள ஏஜ் இருக்கும். அவரோட நேம் ராமர். அவர் அங்க வந்து நம்ம ராகவ் கிட்ட, இங்க யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டானே எனக்கு தெரியல, பட் உன்னோட வார்த்தையில ஒரு உண்மை இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது, சோ நான் உன்னை நம்புறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ராகவும் இந்த இடத்த நம்ம உடனே தோண்டி ஆகணும், தோன்றதுக்கு ஏதாவது பொருள் இருக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுறாங்க. பட் அந்த இடத்துல மரக்கட்டையோ கல்லோ ஒரு சின்ன எந்த ஒரு பொருளுமே அங்க இல்ல. அது ரொம்பவே பிளைனா இருந்துச்சு. அதை பார்த்ததும் உங்க 3 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ராமருமே, இங்க எந்த பொருளுமே இல்லையே, நம்ம இப்ப எப்படி தோன்றது அப்படின்ற மாதிரி பதற, நம்ம ராகவும் அதான் கை இருக்குல்ல, கையாலேயே தோண்டுவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறான். அவன் தோண்ட அந்த இடம் கையாலேயே தோன்ற அளவுக்கு ரொம்ப லேசா இருக்கு, மணலும் உதிரியா இருக்கு. ஸோ 3 பேரும் தோண்ட அந்த இடம் ரொம்ப ஈஸியாவே தோண்டப்படுது. அடியில பாம் இருக்கு, அதை அவங்களால பார்க்கவும் முடியுது. அதை பார்த்து 3 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ராமரும், நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாம் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் சொன்ன விஷயம் அங்க இருந்த மற்ற மக்களுக்கும் கேட்க ஆரம்பிக்குது. உடனே அந்த இடத்துக்கு ஓடி வராங்க.
நம்ம ராகவ் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல பாம்பு இருக்கிறத பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் நம்ம ராகவ் மேல நம்பிக்கை எழ ஆரம்பிக்குது. உடனே ராகவும் அந்த பாம்பை வெளியில எடுக்கிறான். கொடுக்கப்பட்ட 9 நிமிஷத்துல 8 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அதே டைம் அந்த பாம்புலயும் ஓடிக்கிட்டு இருக்க, அதை அவனால பார்க்கவும் முடியுது. அதை பார்த்து ராகவும் எப்படியாவது இந்த பாம்பை செயலளிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப முயற்சி பண்றான். பட் அவனால முடியல. ஏன்னா அந்த பாம்புல ஏகப்பட்ட ஒயர் இருக்கு. எந்த ஒயரை கட் பண்றது, எந்த ஒயரை கட் பண்ண கூடாதுன்னு கூட அவனுக்கு தெரியல. அவன் ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சான். இப்போ வெறும் 30 நொடிகள் மட்டும்தான் இருக்கு. ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல அந்த பாம்பு வெடிக்க போகுது. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் பதறி போறாங்க. அந்த சமயம் நம்ம மதி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பாம்பை ராகவ் கையில இருந்து புடுங்கி அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து நம்ம ராகவுமே மதிக்கு பின்னாடியே வேகமா ஓடி போய் மதி கையில இருந்து அந்த வெடிகுண்டை வாங்கி அதை தூக்கி எரிஞ்சிட்டு மதியோட கையை பிடிச்சி அங்கிருந்து வேகமா கூட்டிட்டு ஓடி வரான். அந்த சமயம் அந்த பாம்பு அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆயிடுது. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாங்க. அப்ப நம்ம ராமரும் நம்ம மதி கிட்ட, உனக்கு தாமா தேங்க்யூ சொல்லணும், நீ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. அப்ப நம்ம ராகவும் மதி கிட்ட, உனக்கு ஒன்றும் ஆகலையே, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனா இந்த இடத்துல தான் பாம்பு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னதான் இந்த இடத்துல நம்ப முடியாத விஷயங்கள் நிறைய நடந்தாலும், அமானுஷமான விஷயங்கள் கொட்டி கிடந்தாலும், இயற்கையான சில விஷயங்கள் என்னைக்கும் மாறாது. நீ என்னதான் சொல்ல வர, எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. பூமிக்கு அடியில பாம்பு வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்த தோண்டி ஆகணும். ஒருவேளை மந்திரத்தை பயன்படுத்தி பூமிக்கு அடியில பாம்பை வைக்கணும்னு நினைச்சா கூட அந்த இடத்த உடைச்சுக்கிட்டு தான் பாம்பு உள்ள போகுமே தவிர சாதாரணமாலாம் உள்ள போகாது. அப்படி தோண்டப்பட்ட இடத்துல கண்டிப்பா மணல் வேறுபடும். அந்த வித்தியாசத்தை வச்சுதான் அந்த இடத்துல பாம்பு இருக்குங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அடுத்த பாம்புக்கான டைம் ஓட ஆரம்பிக்குது. இப்ப வெறும் 8 நிமிஷம் தான் கொடுத்திருக்காங்க. அதை பார்த்து நம்ம ராகவும் சரத்துக்கிட்ட, நமக்கு ரொம்பலாம் டைம் கிடையாது, ஒவ்வொரு பாம்பை கண்டுபிடிக்க ஒவ்வொரு நிமிஷம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ கடைசி பாம்புக்கு நமக்கு இருக்கக்கூடிய டைம் வெறும் ஒரே நிமிஷம் தான். ஸோ நிறைய டைம் இருக்கும் போதே நிறைய பாம்பை கண்டுபிடிச்சாகணும், அப்போதான் நம்மளால உயிரோட தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம சரத்தும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் சொன்ன மாதிரியே மணலோட வித்தியாசத்தை அவன் தேட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த மாதிரி இந்த டைம் 2 பாம்பை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 2 பாம்பையுமே தூக்கி எரிஞ்சிடறாங்க. ஸோ மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அடுத்த டைம் ஆன் ஆகுது. இந்த தடவை 7 நிமிஷம் கொடுக்கறாங்க. அந்த 7 நிமிஷத்துல எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்து கிட்டத்தட்ட 4 பாம்பை கண்டுபிடிச்சிடுறாங்க. ரொம்ப ஈஸியாவே அந்த 4 பாம்பையும் கண்டுபிடிச்சு அந்த 7 நிமிஷத்துக்குள்ள அந்த 4 பாம்பையும் வெடிக்க வச்சிடுறாங்க. அதெல்லாம் பார்த்தாங்க இருந்த மக்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்குது. இந்த கேம்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருக்கும் போது நம்ம ராமரும், இந்த கேம் இவ்வளோ ஈஸியா முடியும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல, இது எல்லாமே உன்னாலதான் தம்பி அப்படின்ற மாதிரி ராகவ் கிட்ட சொல்ல, அதை கேட்ட மதியம், எது எப்படியோ நான் உயிரோட நம்ம உலகத்துக்கு போனா மட்டும் எனக்கு போதும், இன்னும் 2 பாம்பு தான் இருக்கு, அதுவும் ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதை பார்த்த ராமரும், இதுக்கப்புறம் ஈஸியா கண்டுபிடிச்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வெடிகுண்டுக்கான டைம் அங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த முறை வெறும் 6 நிமிஷம் மட்டும் தான் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள பாம்பை கண்டுபிடிச்சாகணும். அங்கிருந்த மக்களுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. உடனே அந்த பாம்பை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணில் படுற எல்லா இடத்தையும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த இடத்துலயுமே பாம்பு இல்ல. மண்ணோட வித்தியாசத்தை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப கொடுக்கப்பட்ட டைம்ல 5 நிமிஷம் முடிஞ்சு போயிருச்சு. ஜஸ்ட் 1 மினிட் மட்டும் தான் இருக்கு. அதை பார்த்து மக்கள் எல்லாரும் பயந்து போக ராகவுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அவனும் எல்லா வகையிலையும் யோசிச்சு பார்த்துட்டான். பட் அவனுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே வரல. இப்போ 6 நிமிஷம் முடிஞ்சு போயிருது. ஆனா இன்னும் அந்த பாம்பு வெடிக்கவே இல்லை. அதை பார்த்த ராமர், ஒருவேளை பேஞ்ச மலையில அந்த வெடிகுண்டு நமுத்து போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு பகுதியில பயங்கர சத்தத்தோட பாம்பு வெடிக்குது. 10க்கும் மேற்பட்டோர் அதுல இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்ப பதறி போயிடுறாங்க. என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கா. அந்த சமயம் அகைன் அடுத்த வெடிகுண்டுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜஸ்ட் 5 நிமிஷம் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த 5 நிமிஷத்துல கடைசி வெடிகுண்டை கண்டுபிடிச்சாகணும். பட் அந்த வெடிகுண்டு இப்போ எங்க இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. அதை எப்படி தேடி போறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுனுமே அவங்களுக்கு புரியல. ஸோ என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்த அந்த சமயம் டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. கொடுக்க
கொடுக்கப்பட்ட 5 நிமிஷத்துல 4 நிமிஷம் முடிஞ்சு போயிருது. மக்கள் எல்லாருமே ரொம்ப பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கதையோட ஹீரோவான நம்ம ராகவ் நல்லா யோசி, கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவனே அவனுக்குள்ள சொல்லிக்க, அந்த சமயம் அவனுக்கு ஏதோ ஒண்ணு தோண ஆரம்பிக்குது. உடனே மதியோட கையை பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்த மக்கள் கிட்ட எல்லாரும் என் பின்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு பக்கமா ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ராமரும் ராகவ் பின்னாடி ஓட அங்க இருந்த மக்கள் எல்லாருமே வேற சாய்ஸே இல்லாம நம்ம ராகவ் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாம்பு வெடிச்சிருக்கும் இல்லையா, சோ அந்த பிளேஸுக்கு இப்ப நம்ம ராகவ் ஓடுறான். இப்ப எல்லா மக்களுமே ராகவ் இருக்க, அதாவது ஏற்கனவே பாம்பு வெடிச்ச அந்த பிளேஸ்ல போயிட்டு நிக்கிறாங்க. அந்த சமயம் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இவ்வளவு நேரம் ராகவும் மற்ற மனுஷங்கள்லாம் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பிளேஸ்ல தான் பாம்பு இருந்திருக்கு. அந்த இடத்துல இப்போ பயங்கர சத்தத்தோட பாம்பு வெடிக்குது. அதை பார்த்து அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. அப்போ நம்ம ராமரும் சரியான சமயத்துல புத்திசாலித்தனமா யோசிச்சு நல்ல முடிவு எடுத்திருக்க, உன்னாலதான் நாங்க எல்லாருமே உயிர் படைச்சிருக்கோம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயம் அந்த பொண்ணு, அதாவது பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்கேரியா ஒரு பொண்ணு வருவா இல்லையா, அந்த பொண்ணு அந்த பிளேஸுக்கு வரா. அவளை பார்த்து அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போறாங்க. அதே சமயம் கோபமும் பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த மக்கள்ல இருந்த ஒருத்தன் அந்த பொண்ணு கிட்ட சண்டைக்கே போக ஆரம்பிக்கிறான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, மனுஷங்களோட உயிர்னா உனக்கு என்ன அவ்வளவு சாதாரணமா போச்சா, எங்களை பயமுடுத்தி எங்களுக்கு உயிர் பயத்தை காட்டி அதுல குளிர்காயெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா, நீ உயிரோட இருந்ததானே இந்த கேமே நடத்துவ, இனிமே நீ உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அட்டாக் பண்ண போறா. அதை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு ஒரே ஒரு லுக்கை தான் அந்த பையனை பார்த்து விடுறா. அந்த சமயம் அந்த பையன் அதே இடத்துல ஃபயர் ஆக ஆரம்பிக்கிறான். அதாவது அவனோட உடம்பு முழுக்க நெருப்பு பத்த ஆரம்பிக்குது. அவனால அந்த நெருப்பை அணைக்கவே முடியல. அதை பார்த்து நம்ம ராகவும் அவனோட ஷர்ட் எல்லாம் கழட்டி அந்த நெருப்பை எப்படியாவது அணைக்கணும்னு முடிவு பண்றான். பட் அவனாலையும் முடியாது. நம்ம மதியம் ஒரு பக்கம் கீழே இருக்க மணலை எடுத்துட்டு வந்து அந்த நெருப்பு மேல போடுறா. பட் அப்பயுமே நெருப்பு அணையில. நம்ம ராமரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நெருப்பை அணைக்க ட்ரை பண்ணுவாரு. பட் அவங்க 3 பேத்தாலையுமே அந்த நெருப்பை அணைக்கவே முடியல. பட் மற்ற மனுஷங்க யாரும் அந்த பொண்ணுக்கு பயந்துகிட்டு அப்படியே தள்ளி நின்னுறாங்க. இவங்க 3 பேர் மட்டும் அந்த நெருப்பை அணைச்சி அவனை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாங்க. பட் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அவன் அதே இடத்துல இறந்து போயிடுறான். அதை பார்த்து அங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போக அந்த ஸ்கேரி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ உடனே அங்க இருந்த மக்கள் கிட்ட, இது உங்க எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும், என்னை எதிர்க்கவோ இல்ல என்னை எதிர்த்து பேசணும்னு நீங்க நினைச்சா கூட உங்க எல்லாருக்கும் இதே நிலைமை தான். ஒழுங்கா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கேம்ல வின் பண்ணுங்க, உயிரோட இந்த உலகத்தை விட்டு போங்க. அதை விட்டுட்டு என்ன அட்டாக் பண்றேன் என்ன எதிர்க்கிறேன்னு ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மக்கள் பயந்து போயிடுறாங்க. உடனே அந்த பொண்ணும் ரொம்ப கோபமா முகத்தை வச்சிருந்தா சடனா ஸ்மைல் பண்ற மாதிரி ஃபேஸை கொண்டு வந்து, வாழ்த்துக்கள், ஃபர்ஸ்ட் லெவல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. பட் நெக்ஸ்ட் கேம் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு நைட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுறா. அப்பதான் அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் பயந்தும் போறாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் காலி கிரவுண்டா இருந்த அந்த பிளேஸ் இப்போ நிறைய மரங்கள் கொண்ட ஒரு அடர்ந்த காடா அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதே சமயம் பக்கத்துல அவங்களுக்கு தேவையான உணவு இருக்கு. அதை பார்த்த மக்கள் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராமரும் முன்னாடி போய் அங்கிருந்து சாப்பாடுல இருந்து ஒரு சாப்பாடை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஃபேஸே உடனே மாறி போயிடுது. அதை பார்த்த மக்களும் பயந்து போயிடுறாங்க. உடனே ராமரும், என்ன சாப்பாடு இது, இதுல சுத்தமா உப்பு இல்ல காரமும் இல்ல, இது முதல் சாப்பாடே இல்ல, நல்லாவே இல்ல, ஆனா என்ன பண்றது, நாளைக்கு நம்ம தெம்பா விளையாடணும்னா அதுக்கு இதை சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிட்டு தொலைற அப்படின்ற மாதிரி சாப்பிட்டதான் அங்கிருந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வருது. உடனே அவங்களும் அங்க இருந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தனித்தனியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மதியும் சாப்பாடை எடுக்கிறா. பட் நம்ம ராகவ் கூட உட்காராம தனியாக போயிட்டு யார் கூடயும் சேராமல் ஒரு பிளேஸில் உட்கார்றா. அவளுக்கு பக்கத்தில் சரத்தும் லாவணியாவும் குணாவும் உட்காடுறாங்க. மதி தனியாக இருக்கிறத பார்த்ததும் குணாவும் சரத்துக்கிட்ட, நம்ம வேணா அவ கூட போயிட்டு கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலாமா, தனியாக உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல லாவணியாவுக்கு கோவம் வருது. அவளுக்கு வேணும்னா அவ எங்க வரட்டும், நீங்க எதுக்காக அவ கூட போய் உட்காரணும்னு சொல்ற, அமைதியா சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவனை அமைதியாக்கிடுறா. அந்த சமயம் மதி தனியா இருக்கிறத ராகவ் நோட் பண்றான். பட் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ராமர் அங்க வந்து, அந்த பொண்ணு ஏன் தனியா போய் உட்காந்துருக்கா, வா நம்ம அவ கூட போலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மதிக்கிட்ட போறாங்க. அப்ப ராமரும், ஏன் சாப்பிடாம இன்னும் கையில சாப்பாட்டை வச்சுட்டு இருக்க, முதல்ல சாப்பிடு, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்றேன், நீ சாப்பிடாம இருந்துட்டா மட்டும் ஏதாவது மாற போகுதா என்ன, நீ ஏதாவது மாத்தணும்னு நினைச்சினா அதுக்கு முதல் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ பிசிக்கலாவும் மென்டலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உன் உடம்பு முதல்ல ஒத்துழைக்கணும், உன் உடம்பு ஒத்துழைக்கணும்னா அதுக்கு கொஞ்சமாவது நீ ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ராமரும், இதை கல்வெட்டுலயே எழுதலாம் போலயே, இவன் வேற பக்கமா டயலாக் பேசிட்டான், அதுக்காகவாவது நீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மதியம் ஓகேன்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறான்.
அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிடுறாங்க. அப்படியே டைம் போகுது, அடுத்த நாள் ஆகுது, பொழுதும் விடியுது. அந்த சமயம் எல்லாரும் தூக்கம் கலைஞ்சு எழுந்திருக்கிறாங்க. பட் ராகவ் மட்டும் கொஞ்சம் அதிகமா தூங்குறான். அதை பார்த்து நம்ம மதியம் ராகவ வேகமா எழுப்பி எந்திரி அங்க கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ராகவ் எழுந்திருக்கிறான். முன்னாடி பாக்குறான், ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஏன்னா நேத்து நைட் வரைக்கும் அடர்ந்த காடா இருந்த அந்த இடம் விடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பில்டிங் கொண்ட ஒரு சிட்டியா மாறி இருக்கு. அதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அந்த சமயம் அந்த ஸ்கேரி பொண்ணு அந்த பிளேஸ்க்கு வரா. உங்களை மறுபடியும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நேத்து நைட் எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம ராகவும் டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த கேம் என்னன்னு சொல்லு, உங்களோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், நீங்களே இவ்வளவு ஆர்வமா இருக்கும் போது நான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ண போறேன், என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சிட்டிக்கு நடுவுல இருக்க ஒரு பெரிய பில்டிங் கிட்ட கூட்டிட்டு போறா. அப்போ மக்கள் கிட்ட அடுத்த கேம் இங்கதான் ஸ்டார்ட் ஆக போகுது, மத்த கேமை விட இந்த கேம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இந்த கேம் ரொம்ப ஃபன்னா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும், சரி உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பில்டிங்குள்ள கூட்டிட்டு போறா. அந்த பில்டிங்கோட ஹால் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 5 ரூம் இருக்கு. பட் மேல போறதுக்கான ஸ்டெப்ஸோ இல்ல லிப்டோ அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அந்த ஸ்கேரி பொண்ணும் இந்த இடத்துல தான் உங்களுக்கான அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க மொத்தம் 5 ரூம் இருக்கு. நீங்க மொத்தம் 50 பேர் இருக்கீங்க. 10 பேரா பிரிஞ்சு ஒவ்வொரு ரூம் கிட்ட ஒவ்வொரு டீமா போய் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அங்க இருந்தவங்களும் டீமா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராகவ் டீம்லயும் ராமரும் மதியம் மட்டும்தான் இருப்பா. சோ இன்னும் 7 பேர் அவங்க கண்டுபிடிச்சாகணும். அந்த சமயம் சரத் அங்க வந்து நாங்க 3 பேர் இருக்கோம், நாங்க 3 பேர் உங்க டீம்ல ஆட் ஆகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க லாவண்யாவுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்ப சரத் கிட்ட இங்கதான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க டீம்ல போயிட்டு ஜாயின் பண்ணலாம், எனக்கு இவங்க கூட சேர சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம குணாவும் லாஸ்ட் கேம்ல வின் பண்ணி இப்போ நம்ம உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணமே இவன் தான். சோ புத்திசாலித்தனமா யோசிச்சு ஸ்ட்ராங்கான டீம்ல ஜாயின் பண்றது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல லாவண்யாவுக்கும் வேற சாய்ஸே இல்லாம ராகவோட டீம்ல ஆட் ஆகுறா. அந்த சமயம் 2 பொண்ணும் 2 பையனும் அவங்க டீமுக்கு வந்து ஆட் ஆயிடுறாங்க. இப்போ 10 பேரா பிரிஞ்சு ஆளுக்கு ஒவ்வொரு ரூமு கிட்ட போய் நிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த ஸ்கேரி பொண்ணும் இந்த பில்டிங்ல மொத்தம் 6 ஃப்ளோர் இருக்கு, ஒவ்வொரு ஃப்ளோரா கடந்து யார் மாடிக்கு போறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம மதியம் பட் இந்த இடத்துல தான் ஸ்டெப்ஸே இல்லையே, அதுதான் உங்க கேம், இப்போ நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க இல்லையா அந்த டோருக்கு பின்னாடி ஸ்டெப்ஸ் இருக்கு. பட் அந்த டோரை ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த டோர்ல கேட்கப்படுற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். ஒருவேளை நீங்க பதில சரியா சொல்லிட்டீங்க அப்படின்னா டோர் ஓபன் ஆகும், நீங்க நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போலாம். ஒருவேளை நாங்க பதில தப்பா சொல்லிட்டோம்னா நீங்க எலிமினேட் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறான். அவன் மறைஞ்ச அடுத்த நிமிஷம் டைமும் ஆன் ஆகுது. அந்த டோர் பக்கத்துல சின்னதா ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீன்ல தான் டைமர் ஆன் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேள்விக்கான டைம் 6 மினிட்ஸ், அதாவது வெறும் 6 நிமிஷம் தான் கொடுத்திருக்காங்க. அதே ஸ்கிரீன்ல கேள்வியுமே ஷோ ஆகுது. அதை பார்த்து ராகவும் அந்த கேள்வியை படிக்க ஆரம்பிக்கிறான். ஆத்துல இறங்கினா காணாம போயிடுவான், அவன் யார்? அந்த கேள்விதான் அங்க ஷோ ஆனது. அதை பார்த்ததவங்க இருந்து எல்லாரும் ஷாக் ஆக உடனே குணாவும் என்ன கேள்வி இது, சின்ன பிள்ளைங்க விடுகதை மாதிரி இருக்கு, மாதிரிலாம் இல்ல விடுகதையே தான், இதுக்கு ஆன்சர் மீன் அப்படின்ற மாதிரி நம்ம ராமர் சொல்ல அதை கேட்ட ராகவும் உடனே ஃபிஷ்னு சொல்லிட்டு டைப் பண்றான். பட் அது ராங் ஆன்சர்னு வருது. அதை பார்த்த குணாவும் ஏதோ ஆன்சர் தெரியும்னு சொன்னீங்க ஆனா தப்புன்னு வருது, நான் சொன்ன ஆன்சர் சரிதான், அந்த கேள்விக்கு மீன் தான் சரியான ஆன்சர், ஆனா ஏன் தப்புன்னு வருதுன்னு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ராகவும் வேற ஏதோ ஒரு ஆன்சரை டைப் பண்றான். பட் அந்த சமயம் ஆன்சர் சரியா இருக்கு, டோரும் ஓபன் ஆயிடுது. அதை பார்த்து நம்ம குணாவும் ஷாக் ஆயிட்டு உனக்கு ஆன்சர் தெரியுமா, என்ன ஆன்சர் போட்ட? எனக்கு ஆன்சர்லாம் தெரியாது, ராமர் சொன்னதுதான் என்டர் பண்ணேன், ஆனா ஆரம்பத்திலயும் அவர் சொன்னது தானே என்டர் பண்ணேன், அப்போ தப்புன்னு வந்துச்சு, ஏன்னா ஆரம்பத்துல நான் இங்கிலீஷ்ல என்டர் பண்ணிட்டேன், பட் கொஸ்டின் தமிழ்ல கேட்டிருக்காங்க, அதனாலதான் இப்போ தமிழ்லயும் என்டர் பண்ண சோ ரைட்னு வருது அப்படின்ற மாதிரி சொல்ல டோர் ஓபன் ஆனதை பார்த்த ராமரும் சரி வெட்டியா நின்று பேச வேண்டாம் உடனே போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள போறாங்க. பட் நம்ம ராகவ் மட்டும் நின்று மற்ற டீம் எல்லாம் பாக்குறான். சோ அங்க இருந்த டீமுமே சரியான ஆன்சரை போட்டு எல்லாரும் டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. சோ எல்லாரும் சரியான ஆன்சர் போட்டு உள்ள போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ராகவும் நினைச்சு அந்த ரூமுக்குள்ள போயிடுறான். ரூமும் இப்போ க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்க இருந்த 5 டீம்ல 4 டீம் மட்டும் தான் சரியான ஆன்சர் பண்ணி டோரை ஓபன் பண்ணி உள்ள போயிருக்காங்க. பட் ஒரு டீமுக்கு மட்டும் சரியான ஆன்சர் என்னன்னு தெரியல. சோ டைமும் முடிஞ்சு போயிருது, அந்த டீம் எலிமினேட் ஆயிடுறாங்க. சோ இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்த மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருந்த அந்த செகண்ட் அந்த ஃப்ளோர் முழுக்க விஷவாயு ஃபுல்லா ஃபில் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்து மக்கள் பயந்து போய் அந்த 10 பேரும் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களால அங்க இருந்து தப்பிக்க முடியல. அதே இடத்துல பிளட் வாமிட்டை எடுத்து மூச்சு திணறி அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்து மற்ற மக்கள் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆக உடனே ராமரும் நமக்கு டைம் இல்லை, நம்ம உடனே போயாகணும் அப்படின்ற மாதிரி திரும்ப அங்க ஸ்டெப்ஸ் இருக்கு. உடனே அந்த ஸ்டெப்ஸை ஏறி அங்க இன்னொரு டோர் இருக்கும். டோரை ஓபன் பண்றாங்க. இவங்க எல்லாரும் உள்ள போறாங்க. உள்ள போனதும் அவங்க போன அந்த டோர் இருக்கும் இல்லையா, அதுவுமே லாக் ஆயிடுது. அந்த ரூம் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ரூம்.
அவங்கள தவிர மற்ற எந்த டீமுமே அந்த ரூமு கிட்ட இல்ல. அதை பார்த்து அங்க இருந்த 10 பேருமே ரொம்ப ஷாக் ஆக உடனே மதியும் மத்தவங்கள எங்க போனாங்க, ஐ திங்க் நம்மள மாதிரியே வேற வேற ரூம்ல இருப்பாங்க, ஸோ இந்த ரூம்ல இருந்து நம்ம வெளியே போக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கேள்விக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. உடனே ராகவும் போயிட்டு அந்த கேள்வி என்ன அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறான். 4 மூல சதுரம், நந்தவன தோட்டம், அதுக்குள்ள குதிரை குட்டி ஓட்டம் அப்படின்ற மாதிரி படிக்க அதுக்கிட்ட அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே குணாவும் என்னடா கேள்வி இது, 4 மூலனா என்னடா, நந்தவன தோட்டம்னா என்னடா, அந்த குதிரை குட்டி யாருடா, இது எப்படா கண்டுபிடிக்கிறது, கணிதமேத ராமானுஜரே எழுந்து வந்தா கூட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, அவர் கணக்கு வாத்தியாரடா, ஏதோ ஒண்ணு அது ரொம்ப முக்கியமா, இப்ப இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ராமரும் இதுக்கான ஆன்சர் அம்மிக்கல். அம்மிக்கல்லா, அதுக்கும் இந்த கேள்விக்கும் என்னையா சம்பந்தம், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படின்ற மாதிரி குணா சொல்ல உடனே ராகவும் அம்மிக்கல்லுன்னு சொல்லிட்டு டைப் பண்றான். எஸ், அந்த ஆன்சர் தான் சரின்னு வருது. அதை பார்த்த குணா, ராமரையா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, உங்களோட அருமை தெரியாம ஏதேதோ தப்பா பேசிட்டேன், என்ன உங்க பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க ஐயா அப்படின்ற மாதிரிலாம் கேஞ்ச. ராமரும் சரி ஓகே வாங்க முதல்ல அடுத்த கேம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டோரை ஓபன் பண்ணி வெளியில போறாங்க. இதே மாதிரி அடுத்த 2 கேள்விக்கான பதிலையுமே கரெக்டா கண்டுபிடிச்சு இப்போ 5வது கேள்விக்கு போய் நிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கேள்வியுமே அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட டைம் ஒவ்வொரு நிமிஷம் குறைஞ்சு அதாவது ஃபர்ஸ்ட் கேள்விக்கு 6 மினிட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, 6 நிமிஷம். ஸோ 2வது கேள்விக்கு 5 நிமிஷம் கொடுத்தாங்க, 3வது கேள்விக்கு 4 நிமிஷம், அடுத்த கேள்விக்கு 3 நிமிஷம். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நிமிஷம் குறைஞ்சி அவங்களுக்கு ஒவ்வொரு டைம்ல கொடுத்தாங்க. ஸோ இப்போ அவங்க 5வது கேள்வியில இருக்காங்க. 5வது கேள்விக்கு 2 நிமிஷம் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ராகுமே டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த கொஸ்டினை படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த கேள்வி விடுகதை மாதிரி இல்ல. ஒரு பாட்டி பேத்தியை பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு போறாங்க. பட் பேத்தி எங்கேயோ வெளியில போறதுக்காக ரெடி ஆயிட்டு வரா. அதை பார்த்ததும் அந்த பாட்டி கேட்கறாங்க எங்க போறேன்னு. அதுக்கு அந்த பேத்தி சொல்றா கல்யாணத்துக்கு போறேன்னு. அப்ப அந்த பாட்டியும் கேட்கறாங்க யாருக்கு கல்யாணம்னு. அதுக்கு அந்த பேத்தி என்ன சொல்லியிருப்பா. ஸோ இதுதான் அந்த கேள்வி. அதை பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம குணா தலையிலே கை வச்சு கீழே உட்காந்துடுறான். என்னடா கேள்வி இது, இதுக்கு எப்படா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அவ யாரோட கல்யாணத்துக்கு போனான்னு நாம எப்படா சொல்ல முடியும், மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தான் கல்யாணமா இருக்கும், ஆனா அந்த மாப்பிள்ளை யாரு பொண்ணு யாருன்னு எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி அவன் புலம்பிட்டு இருக்க. அவனோட புலம்பல்ல இருந்து நம்ம ராகவ் சரியான ஆன்சரை கண்டுபிடிச்சிடறான். உடனே என்டர் பண்றான். டோரும் ஓபன் ஆயிடுது. அது பார்த்து நம்ம குணா ஷாக் ஆயிடுறான். டேய் உனக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க ராகவும் நீ தானே ஆன்சர் சொன்ன, நான் சொன்னா, நான் என்ன ஆன்சர் சொன்னேன், மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம்னு சொன்னால அதை தான் என்டர் பண்ணேன், ஆன்சரும் சரின்னு வந்துருச்சு. ஓ அப்படின்னா எனக்கே தெரியாம எனக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கு, சரி ஓகே நீங்களாம் எனக்கு தேங்க்யூ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாருமே அந்த ரூமுக்குள்ள போயிடுறாங்க. பட் இருந்தாலும் தேங்க்யூ சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியே இப்போ எல்லாரும் கடைசி கேள்விக்கான அதாவது கடைசி டோரு கிட்ட போறாங்க. ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா டைம் ஆன் ஆயிடுச்சு, கேள்வியும் ஷோ ஆயிடுச்சு. பட் ரூல்ஸ் படி அந்த கேள்விக்கான டைம் 1 நிமிஷம் தான் இருந்திருக்கணும். பட் இப்போ அந்த கேள்விக்கு கொடுக்கப்பட்ட டைம் 5 நிமிஷம். அது பார்த்தாங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ராகவும் அந்த கேள்வி என்ன அப்படிங்கிற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே, கேள்வியோட ஒரு இமேஜுமே அந்த இடத்துல ஷோவா இருந்தது. ஸோ அதை பார்த்து எல்லாரும் அந்த கேள்வி என்னவா இருக்கும், ஏன் இந்த கேள்விக்கு 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்க நம்ம ராகவும் அந்த கேள்வியை படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பொண்ணு எப்பவும் போல ஆஃபீஸ் போறா. பட் எப்பவும் போறதை விட 3 நிமிஷம் லேட்டா போயிடுறா. அவளோட சூப்பர்வைசர் அந்த பொண்ணை அங்கேயே ஸ்டாப் பண்ணி நீ 3 நிமிஷம் லேட்டா வந்துட்ட, ஸோ இங்கே வெயிட் பண்ணு மேடம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அதை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு என்னையவே காட்டி கொடுத்துட்டல, உன் கையை 2 உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி திட்டுறா. ஸோ அந்த பொண்ணு யாரை திட்டிருப்பா, இதுதான் கொஷின். அது கேட்டு அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டு அவ யாரை திட்டிருப்பா, அந்த சூப்பர்வைசர் தான் திட்டிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ராகவும் மேற்பார்வையாளர் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்றான். பட் ராங் ஆன்சர்னு வருது. உடனே இங்கிலீஷ்ல என்டர் பண்றான் சூப்பர்வைசர்னு, அதுவுமே தப்புன்னு தான் வருது. ஸோ மேடம்னு என்டர் பண்ணி பார்க்குறான். பட் அதுவுமே தப்புன்னு தான் வருது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதை பார்த்தாங்க எல்லாருமே ஷாக் ஆக என்னடா வம்பா போச்சு, இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்திருக்காங்க. அப்போ நம்ம மதியம் கொடுக்கப்பட்ட அந்த இமேஜ் அண்ட் கொடுக்கப்பட்ட கொஸ்டினை அகைன் ஒரு வாட்டி படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. கொடுக்கப்பட்ட 5 நிமிஷத்துல 4.5 நிமிஷம் முடிஞ்சு போயிருது. அதை பார்த்தாங்க எல்லாருமே ஷாக் ஆக சடனா நம்ம மதியம் ராகவ் சைடு தள்ளி ஏதோ ஒரு ஆன்சரை என்டர் பண்றா. எஸ் அது ரைட்னு வருது. கொடுக்கப்பட்ட டைம் அந்த சமயம் முடிய போகுது. உடனே அங்க இருந்து எல்லாருமே வேகமா அந்த ரூமுக்குள்ள போயிட்டு டோரை சாத்திடுறாங்க. டைமும் முடிஞ்சு போயிருது. அண்ட் இந்த கேம்ல அவங்களும் வின் பண்ணிடுறாங்க.
இப்போ அவங்க மாடியில இருக்காங்க. அவங்கள மாதிரியே இன்னொரு டீம் இந்த கேம்ல வின் பண்ணி அந்த மாடிக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணது மொத்தம் 5 டீம். அதுல 3 டீம் எலிமினேட் ஆகி வெறும் 2 டீம் மட்டும்தான் அந்த மாடியில இருக்காங்க. அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆக அந்த ஸ்கேரி பொண்ணும் அந்த பிளேஸ்க்கு வரா. அப்ப அங்க இருந்தவங்க கிட்ட வாழ்த்துக்கள், அடுத்த கேமையும் நீங்க வின் பண்ணிட்டீங்க, லெவல் 2வையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பட் இன்னும் கேம் முடியல. லெவல் 3க்கான கேம் இப்போதான் ஸ்டார்ட் ஆக போகுது. லெவல் 3க்கான டைம் ஜஸ்ட் 30 minutes, அதாவது அரை மணி நேரம் மட்டும்தான். அந்த அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போயாகணும். அப்படி யார் வெளியில போறீங்களோ அவங்க இந்த லெவல் 3ஐயும் கம்ப்ளீட் பண்ணிருவீங்க அண்ட் கேமும் க்ளோஸ் ஆகும். ஒருவேளை கொடுக்கப்பட்ட 30 நிமிஷத்துக்குள்ள இந்த பில்டிங்கை விட்டு யாராவது வெளியில போகாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க எலிமினேட் ஆவாங்க. சோ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த ஸ்கேரி பொண்ணும் அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுறா. அவ மறைஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல டைமர் ஆன் ஆகுது. அதை பார்த்து வந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டு உடனே அந்த பில்டிங் விட்டு வெளியில போகணுங்கிறதுக்காக எந்த வழியா வந்தாங்களோ அதே வழியா ரிட்டர்ன் திரும்பி போறாங்க. அதை பார்த்து நம்ம ராகவ் அந்த இடத்துல விஷவாயு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க உள்ள பொண்ணு எல்லாரும் பயந்து போய் அகைன் வெளியில வந்துடுறாங்க. அப்போ நம்ம மதி அந்த ரூம்ல விஷவாயு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லதான் நம்ம ராகவ் ஏதோ ஒண்ணு நோட் பண்றான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்த பில்டிங்கே இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கிருந்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம சரத் அது எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற, இதை வச்சுதான் அப்படின்ற மாதிரி அங்க இருந்த ஒரு பூத்தொட்டியை காட்டுறாரு. அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே அந்த செடியை திரும்பி பாக்குறாங்க. அப்ப நம்ம ராகவும் லாஸ்ட் கேமுக்கான ஆன்சரை போட்டு நாம இந்த மாடிக்கு வந்தப்போ நான் இந்த இடத்துல பார்த்தேன், இங்க இருந்தது வேற ஒரு செடி. அந்த பொண்ணு வந்து எப்போ அடுத்த கேமை சொல்லிட்டு மறைஞ்சு போனாலோ அப்போ திரும்பி பாக்குற இந்த இடத்துல பூச்செடி மாறி இருக்கு. சோ அதை வச்சுதான் சொல்ற இந்த பில்டிங்கே வேற ஒரு பில்டிங் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மதியம் அப்படின்னா ஒவ்வொரு கேமுக்கும் லொகேஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படித்தானே அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருந்தவங்களும் ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில போவோம் அப்படின்ற மாதிரி அகைன் அவங்க அந்த பில்டிங் விட்டு கீழே இறங்கணுங்கிறதுக்காக வந்த வழியில திரும்ப போக ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ராகவுக்கும் வேற வழி இல்லாம அவங்க பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். மாடியை விட்டு முன்னாடி இருந்த ரூமுக்குள்ள போனதும் நம்ம ராகவ் ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறான். அங்க இருந்த மத்தவங்க எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியில போகணுங்கிறதுக்காக அந்த டோரை ஓபன் பண்றதுக்காக தான் போறாங்க. பட் நம்ம ராகவ் வேற எங்கேயும் போகாம அதே இடத்துல நின்று வந்த வழிவே பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம மதியும் ராகவ் கிட்ட போயிட்டு என்னாச்சு, ஏன் இங்கே நின்னுட்ட அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப நம்ம ராகவும் நம்ம வந்த டோர் க்ளோஸ் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா அதை பாக்குறாங்க. எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு, மத்த கேம் மாதிரி இந்த கேம் கிடையாது, இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, இந்த கேமை விளையாடி நம்மளால ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல, ஏன் அந்த மாதிரிலாம் பேசுற, ஏன்னா இந்த கேமுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. ரெண்டாவது நம்ம வந்த பாதை இன்னும் க்ளோஸ் ஆகவே இல்லை, அப்படின்னா இந்த பில்டிங்கை விட்டு போறதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கேட்ட லாவணியாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு அது என்ன வழியா வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி இப்ப நம்ம பேச வேண்டாம், நமக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு, எல்லாரும் கூடயும் சேர்ந்து அந்த டோரை ஓபன் பண்றதுக்கான வழியை மட்டும் பார்ப்போம், நீ தேவையில்லாம எதையும் பேசாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு முன்னாடி போயிடுறா. அவ போறதை பார்த்த சரத்தும் குணாவும் அவளுக்கு பின்னாடியே போக நம்ம மதியம் எனக்கும் அதுதான் சரின்னு படுது, நாம ஏன் நிறைய யோசிக்கணும், எல்லாரும் எதை பண்றாங்களோ அதையே பண்ணிட்டு சீக்கிரமா இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியில போறதுக்கான டோரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த டோர் லாக் ஆயிருக்கும், அதை திறக்கவும் முடியாது, அதை உடைக்கவும் முடியாது. அவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல, ஏன்னா அதுக்கான சாவி அங்க இல்ல. எல்லாருமா சேர்ந்து அந்த டோரை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அப்பயுமே அவங்களால முடியாது. அதை பார்த்து நம்ம ராகவ் எதையோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அங்க இருந்தவங்களை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த டோரை உடைக்கவோ இல்ல திறக்கவோ முடியாது, அப்புறம் என்னதான் பண்றது, எப்படிதான் இந்த டோரை ஓபன் பண்றது, சாவி, இந்த டோருக்கு கண்டிப்பா சாவி இருக்கும், அந்த சாவி இந்த ரூம்ல தான் எங்கேயோ இருக்கணும், அதை ஃபர்ஸ்ட் நம்ம தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்து எல்லாருமே அந்த ரூமை ஒன்ஸ் பாக்குறாங்க. பட் அந்த ரூம் ரொம்பவே கிளீனா இருக்கு, சின்ன அட்டைப்பட்டி கூட அந்த ரூம்ல இல்ல. சோ அந்த சாவி அப்படி எங்க தான் வச்சிருக்க போறாங்க, கண்டிப்பா இந்த ரூம்ல அந்த சாவி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தாங்க இருந்த எல்லாருமே நினைச்சாங்க. அப்ப நம்ம ராகவும் கண்டிப்பா அந்த சாவி இந்த ரூமுக்குள்ளதான் இருக்கு, இந்த செவுத்துக்குள்ளதான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும், முதல்ல செவுத்தை நல்லா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்தவங்களும் வேற வழி இல்லாம அந்த செவுத்தை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ மாடியில இருந்து ஒரு டோர் வழியா உள்ள வந்திருப்பாங்க இல்லையா, அந்த டோருக்கு பக்கத்துல ஒரு சின்ன இடத்துல ஏதோ பட்டன் மாதிரி இருக்கு. அங்க இருந்த ஒரு நபரும் அந்த பட்டனை கிளிக் பண்றான். அப்போ அந்த இடத்துல ஒரு பெட்டி மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது, அதுக்குள்ளதான் அந்த சாவி இருக்கு. ஸோ அவனுமே அந்த சாவியை எடுத்துட்டு வந்து அந்த டோரை ஓப்பன் பண்றான், வெளியில போறான். அங்க ஒரு ஸ்டெப் இருக்கு, ஸ்டெப்பை விட்டு இறங்குறாங்க. அண்ட் அகைன் அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு, அவங்களும் போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்றாங்க. பட் அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகல, லாக்கும் ஆகல. ஸோ இவங்களும் உள்ள போறாங்க. போனதுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா டோரை ஓப்பன் பண்ணதும் ஏதாவது ரூம் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமா இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப நீளமா
வேகமா ஸ்டெப்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அடுத்த ரூமை வந்து அவங்களால பார்க்கவே முடியல. அதே சமயம் அந்த பில்டிங்ல எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. பட் அவங்க அந்த படிக்கட்டுல இறங்கலான்னு முடிவு பண்றாங்க. பட் நம்ம ராகவுக்கு ஏதோ தப்பாவே இருக்கு. உடனே அங்க இருந்து அவங்களை ஸ்டாப் பண்ணி, நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த சமயத்துல நம்மளால இந்த படிக்கட்டை இறங்கவும் முடியாது, பக்கத்துல ஏதாவது ரூம் இருந்தாலும் அங்க போயிட்டு அடுத்த டோருக்கான சாவியையும் நம்மளால தேட முடியாது. சோ நம்ம டைமை கீப் அப் பண்ணணும். நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம். உனக்கு வேற ஏதாவது வழி தெரியுமா? இங்க இருந்து வெளியில போறதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? இல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ இங்கே இருந்து கண்டுபிடி, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்தவங்களும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம மதியும் ராகவும் அங்க இருந்து போகாம ராகவ் கூடவே இருக்கான். சோ சரத் அண்ட் குணாவும் ராகவ் சொல்றதுதான் சரின்னு நினைச்சு அவன் கூடயே இருக்காங்க. பட் லாவண்யாவுக்கு ராகவ் சொல்ற வார்த்தை மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. நமக்கு டைமே இல்லப்பா, அரை மணி நேரத்துல 10 நிமிஷம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, இன்னும் 20 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும், நம்ம மத்தவங்க கூட ஒத்துமையா வேலை செய்யலாம், கண்டிப்பா நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும், இவன் பேச்ச கேட்டு இங்கே நிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம சரத், இல்ல லாவண்யா, ராகவ் சொல்றதுதான் சரி, இந்த பில்டிங்ல மொத்தம் எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதே சமயம் டைமும் கம்மியா இருக்கு, அப்படி பார்க்கும்போது நம்ம வேற ஏதாவது வழியை தேர்ந்தெடுத்துக்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம மதியம் ராகவ் கிட்ட இப்ப என்ன பண்றது, அடுத்ததா பிளான் வச்சிருக்கியா, நம்ம உடனே மாடிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் இப்ப மாடிக்கு வந்துடுறாங்க. அப்ப மாடிக்கு வந்து நம்ம லாவண்யாவும் ராகவ் கிட்ட இப்ப என்ன பண்ண போற, இங்க இருந்து எப்படி தப்பிக்க போற, மாடியில இருந்து கீழே குதிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம மதி உடனே அங்க இருந்து வேகமா ஓடி போய் மாடியில இருந்து கீழே எட்டி பாக்குறா. அங்க அவ எதையோ ஒண்ணு பாக்குறா. உடனே ராகவ் கிட்ட இங்க ஒரு ஏணி படிக்கட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் வந்து கீழே எட்டி பாக்குறாங்க. மாடியில இருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்குமே அந்த ஏணி படிக்கட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ராகவ், இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு இருக்க ரெண்டாவது வழி, மதி ஃபர்ஸ்ட் நீ இறங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையா அந்த ஏணி படிக்கட்டு வழியா கீழே இறக்கி விடுறான். கடைசியா சரத்தும் ராகவும் மட்டும்தான் இருக்காங்க. அப்ப ராகவும் சரத் நீ ஃபர்ஸ்ட் இறங்க அப்படின்ற மாதிரி சரத்தை இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து எங்கேயோ கிளம்புறான். அதை பார்த்து சரத் சத்தமா, ராகவ் எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் நான் போய் மத்தவங்களை கூட்டிட்டு வரேன், அதுக்குள்ள நீ அவங்கள பத்திரமா கீழே இறக்கி விட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா மத்தவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப வரைக்கும் அங்க இருந்த எல்லாருமே அந்த ஸ்டெப்ஸ்ல தான் இறங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ராகவும் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். வெளியில போறதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இறங்கிட்டு இருந்தவங்களும் வேற எதை பத்தியும் யோசிக்காம ராகவுக்கு பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராகவும் மத்தவங்களை அந்த ஏணி படிக்கட்டுல இறக்கி விட்டுட்டு கடைசியா தான் அவனுமே இறங்குறான். கொடுக்கப்பட்ட 30 நிமிஷத்துல 25 நிமிஷம் முடிஞ்சு போயிருது. எல்லாருமே இறங்கிட்டு இருக்காங்க. முதல்ல இறங்க ஆரம்பிச்ச நம்ம மதி அண்ட் ராமர் அப்புறம் சரத் அவங்க எல்லாருமே கீழே இறங்கி தப்பிச்சிடுறாங்க. அண்ட் அவங்க இந்த கேம்ல இருந்துமே வின் பண்ணிடுறாங்க. இப்போ ராகவ் கூட இருந்த மத்தவங்களும் தான் அந்த பில்டிங்கை விட்டு வெளியில போயாகணும். டைம் போய்கிட்டே இருக்கு. கொடுக்கப்பட்ட 30 நிமிஷத்துல 28 நிமிஷம் முடிஞ்சு போயிருது. அந்த சமயம் திடீர்னு அந்த பில்டிங் ஆட ஆரம்பிக்குது. அங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த பில்டிங்குள்ள அங்கங்கன்னு நிறைய பாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ டைம் முடிய ஒவ்வொரு பாமா பிளாஸ்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாமா பிளாஸ்ட் ஆயிட்டே இருக்கு. நேரம் போயிட்டே இருக்கு. 30 நிமிஷமும் முடிஞ்சு போயிருது. ராகவும் மத்தவங்களும் அந்த பில்டிங்கோட 2வது ஃப்ளோர் கிட்ட இறங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் திடீர்னு அந்த பில்டிங் ஆட ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த பில்டிங்ல ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட பாம்ஸ் ஒன் பை ஒன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. அதுவும் மேல் மாடியில இருந்து தான் வெடிக்க ஆரம்பிக்குது. மேல் மாடியில குண்டு வெடிச்சதும் அந்த இடம் அப்படியே இடிஞ்சு போகுது. மேல இருந்து மணலும் கல்லும் கீழே நோக்கி வர அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ராகவும் நிமிர்ந்து பாக்குறான். மேல இருந்து வர அந்த பாறை அப்படியே உருண்டு வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. எபிசோட் 1ல நம்ம பார்த்திருப்போம். ட்ரெயின்ல நம்ம ராகவ் தூங்கி இருப்பான். தூங்கும் போது அவனுக்கு ஒரு கனவு வந்திருக்கும். சோ அந்த கனவை இப்போ அவன் நினைச்சு பாக்குறான். நீங்க இன்னும் எபிசோட் 1 பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்க எபிசோட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போதான் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். சோ அந்த கனவு அவனுக்கு ஞாபகம் வந்ததும் அக்கம் பக்கத்துல நடக்கிற எல்லாத்தையுமே அவன் மறந்து போறான். ஸ்டாச்சு மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறான். அந்த சமயம் திடீர்னு அவனோட கையில ஒரு கல்லு வந்து படுது. அப்போதான் அவன் ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிறான். உடனே மேல பாக்குறான். அவனை நோக்கி மிகப்பெரிய பாறை ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. உடனே கண் நிமிக்கிற நேரத்துல அவனோட ஒரு கையை விட்டு சைடு தள்ளி வரான். அப்போ அந்த பாறை அவனை கிராஸ் பண்ணி போயிடுது. பட் அவன் தப்பிக்கவே இல்லை. ஏன்னா 1 by 1 அந்த பாம்பு வெடிக்க இப்போ அந்த பில்டிங் ஒட்டு மொத்தமா இடிய ஆரம்பிக்குது. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. நம்ம ராகவும் இடிஞ்சு போன அந்த பில்டிங்க்கு அடியில மாட்டிக்கிறான். அதை பார்த்த மதியும் ராமரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ராகவை காப்பாத்தணுங்கிறதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. அதை பார்த்து சரத் அவங்க 2 பேத்தையும் ஸ்டாப் பண்ணி, என்ன பண்ண போறீங்க, அவன் இன்னும் உயிரோட இருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா அவன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. நாம இங்க இருக்கிறதும் சரியில்லை. நம்ம இங்க இருந்து போறதுதான் நமக்கு நல்லது. உனக்கு வேணும்னா நீ போ. நம்ம எல்லாரையும் காப்பாத்தன அவனை காப்பாத்திக்க தெரியாதா என்ன? நிச்சயமா அவன் உயிரோட தான் இருப்பான். நான் அவனை மீட்டு கூட்டிட்டு வரேன். உனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி மதி ரொம்ப கோவமா சொல்லிட்டு நம்ம ராகவை மீட்கிற வழியில அவ ஈடுபடுறா. ராமரும் மதி கூட சேர்ந்து ராகவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்த எல்லா பாறையையும் அகற்ற ட்ரை பண்றாங்க. ஸோ அங்க இருந்தவங்களும் நம்ம மதி அண்ட் ராமருக்கு ஹெல்ப் பண்றாங்க.
பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. பட் நம்ம ராகவுக்கு என்ன ஆச்சுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ ராமரும் நம்ம மதி கிட்ட ரொம்ப நேரம் ஆச்சு மதி, இதுக்கப்புறமும் நம்ம ராகவ் உயிரோட இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல, நம்ம இங்க இருந்து கிளம்புறான், எப்படி இங்க இருந்து போறது, நம்ம இப்போ உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணமே அவன் தான், அவனை இப்படி சாக விட்டுட்டு எப்படி நம்மளால போக முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ண. அதை பார்த்த குணாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. மதிக்கு ஆறுதல் சொல்லலான்னு மேல வரான். அந்த சமயம் எதையோ பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறான். உடனே அங்க இருந்தவங்க கிட்ட ராகவ் இங்கதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பெரிய பாறையை தூக்க ட்ரை பண்றான். அதை பார்த்து அங்க இருந்தவங்களும் எதை பத்தியும் யோசிக்காம அந்த பாறையை ஒன்னா சேர்ந்து தூக்கி போடுறாங்க. ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பாறைக்கு அடியில தான் நம்ம ராகவ் மயக்க நிலையில இருக்கான். உடனே குணாவும் சரத்தும் ராகவை தூக்கிக்கிட்டு வெளியில வராங்க. ராமரும் ரொம்ப தூரத்துல கிடந்த ஒரு வாட்டர் பாட்டில எடுத்துக்கிட்டு வராரு. அதுல கொஞ்சமா தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை வச்சு நம்ம ராகவோட மயக்கத்தையுமே அவங்க தெரிய வைக்கிறாங்க. அப்போ ராமரும் என்னடா ஆச்சு உனக்கு, அதான் பில்டிங் இடிதுன்னு தெரியுது இல்ல, அந்த நேரத்துல என்ன கனவு கண்டுட்டு இருந்த, மதி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நீ செத்துருப்ப, அவதான் சரியான நேரத்துல உன் மேல கல்ல கொண்டு எடுச்சா, இல்லைன்னா நீ ரியாலிட்டிக்கு வந்திருக்கவும் மாட்ட, இந்நேரம் நீ உயிரோடையும் இருந்திருக்க மாட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ராகவுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. நம்ம மதி கிட்ட தேங்க்யூ சொல்றான். உடனே மதி பரவாயில்ல அதை விட, இப்போ நீ ஓகே தானே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம குணாவும் ராகவ் கிட்ட எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, ரூல்ஸ் படி நீ இந்த கேம்ல தோத்துட்ட, அப்படி பார்த்தா நீ எலிமினேட் ஆயிருக்கணும், ஆனா இன்னும் நீ உயிரோட இருக்க, அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே அந்த கேம்ல ஜெயிச்சிட்டோம், எப்போ நம்ம அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வந்து அந்த ஏணி படிக்கட்டுல இறங்கணுமோ அப்போவே அந்த பில்டிங்கை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம், இந்த கேமையும் வின் பண்ணிட்டோம், அப்படின்னா அந்த 30 நிமிஷம் அந்த பில்டிங்ல இருந்த பாம் வெடிக்கிறதுக்கான டைம் அப்படின்ற மாதிரி நம்ம ராகவ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஸ்கேரி பொண்ணு அந்த பிளேஸுக்கு வரா. சரியா சொன்ன, உன்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்து நான் வியக்கிறேன். எனிவே லெவல் 3ஐயும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் கேம் நாளைக்கு தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நியூ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிடுறா. அதை கேட்டு நம்ம மதி ஷாக் ஆயிடுறா. நியூ ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த இடம் உடனே மாற ஆரம்பிக்குது. அதாவது பழையபடி அந்த காடா மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்து இவங்க பயந்தாங்களோ இல்லையோ இன்னொரு விஷயத்த பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னா இவங்க வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ராகவ் கூட 100க்கும் மேற்பட்ட மக்கள் தான் கேம்ல கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க. சோ இந்த 3 கேம்ல கிட்டத்தட்ட 94க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க. சோ இந்த 3 கேம்லயும் வின் பண்ணி 4வது கேம்ல அடி எடுத்து வச்சது இந்த 6 பேர் தான். சோ இவங்கள மாதிரியே இன்னும் நிறைய மக்கள் அங்க இருக்கிறத பார்த்ததும் இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. உடனே சரத்தும் நீங்களா யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அங்கிருந்த மக்கள்ல இருந்த ஒருத்தன் முன்னாடி வரான். அவனை இந்த கதையில நாம ரவின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். பயப்படாதீங்க, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான். நீங்க எப்படி 3 கேமை வின் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் எங்களுக்கு கொடுத்த 3 கேமையும் வின் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இனிமே நம்ம எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா விளையாடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போறான். அந்த சமயம் அந்த இடத்துல நிறைய ஃபுட் வருது. ஒவ்வொருத்தரா போய் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம மதி அந்த ஃபுட்டை போய் எடுத்துக்காம அதே இடத்துல உட்காந்து எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதை பார்த்த ராகவும் ராமரும் மதி கிட்ட போக அவங்க போறத பார்த்த சரத்தும் குணாவும் பின்னாடியே போறாங்க. இவங்க எல்லாரும் போறத பார்த்த லாவண்யாவும் வேற வழியே இல்லாம அவங்க கூட போயிட்டு உட்கார ஆரம்பிக்கிறா. இவங்க எல்லாருமே ஒரு ரவுண்ட் ஷேப்ல தான் உட்கார்றாங்க. அப்ப ராகவும் மதி கிட்ட என்ன யோசிச்சுட்டு இருக்க, நம்மள மாதிரியே தான் இங்க இருக்கவங்க 3 கேம்ல வின் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா இவங்க எல்லாரும் ரொம்ப புத்திசாலியாவும் திறமசாலியாவும் தான் இருக்கணும். அதை வச்சு பார்க்கும்போது அடுத்த கேம் ரொம்ப டஃப்பா இருக்கும்னு தோணுது. அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, நம்ம எல்லாரும் ஒத்துமையா விளையாடி அந்த கேமையும் வின் பண்ணி வருவோம். அதுதான் எனக்கு பயமே. அடுத்த கேம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இங்க இருக்கவங்கள டீமா பிரிச்சு டீமுக்குள்ள மோத விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ராகவ் வாய்ப்பு இருக்கு, ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல அடுத்தடுத்து வரப்போற கேம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பேய் பொண்ணு கிட்ட போய் நம்ம அடுத்த கேம் என்னன்னு கேட்டா அவ என்ன சொல்லவா போறா, மதி மனசு வச்சா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அது கேட்ட மதி ஷாக் ஆயிடுறா. நான் மனசு வச்சாவா, புரியல. நம்ம ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும் போது நீ தூங்கின இல்லையா, அப்போ உனக்கு ஒரு கனவு வந்தது சரிதானே? ஆமா, ஆனா உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் கனவு வந்தது. என் கனவுல வந்த மாதிரி தான் முதல் 3 கேமும் இருந்தது. ஸோ உன்னோட கனவு என்னன்னு சொன்னீங்கன்னா அடுத்த கேமை கண்டுபிடிக்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கா. சடனா ராமர் குறுக்க போயிட்டு இருங்கப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன கனவு, எப்ப தூங்குனீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி கேட்க ராகவும் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது எபிசோட் 1ல பார்த்தோம் இல்லையா, அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு இப்பவும் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோடு 1க்கான லிங்கை கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்போதான் அது என்ன கனவு, ராகவ் எதை பத்தி சொல்றான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். அது கேட்ட வந்து எல்லாருமே ஷாக் ஆக உடனே மதியம் சரி எனக்கு வந்த கனவை பத்தி நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்த கனவை பத்தி சொல்ல போகும்போது சடனா அந்த ஸ்கேரி
ஸ்கேரி பொண்ணு அந்த பிளேஸுக்கு வர உங்களுக்கான அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றா. அது கேட்டாங்க அந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ராகவும் அடுத்த கேம் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். உண்மைதான், ஆனா சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அடுத்த கேம் இப்பவே ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன தவிர்க்க முடியாத காரணம்? உங்க உலகத்துல தான் ரூல்ஸ் உங்க உயிரை மதிப்பீங்களே, அப்படி இருக்கும்போது நீங்களே ரூல்ஸை மீறுறீங்க. உண்மைதான், எங்க உலகத்துல ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு திருத்தம், நாங்க ஒன்னும் ரூல்ஸை மீறல, அந்த ரூல்ஸ்ல சின்ன சேஞ்ச் தான் கொண்டு வந்திருக்கோம். அதனால அடுத்த கேம் இப்போதான் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அந்த கேம் என்னன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம நான் உடனே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடம் கடற்கரையா மாறுது. அதை பார்த்தாங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு காடுமே இருக்கு. அப்போ அந்த ஸ்கேரி பொண்ணும் உங்களுக்கான அடுத்த கேம் இங்க தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா நல்லா ஞாபகம் இருக்கட்டும், டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேமுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் 2:30 அந்த டைமுக்குள்ள நீங்க இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அந்த கடலுக்கு நடுவுல ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுக்குள்ள ஒரு சின்ன பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்கான சாவியை கண்டுபிடிச்சு நீங்க அந்த பெட்டியை திறக்கணும். ஆனா அந்த சாவியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்போதான் நாம ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம் இல்லையா? அதனால இந்த கேம் நீங்க ஈஸியா பினிஷ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஃபேவர் பண்றேன். உங்கள ஒருத்தருக்கு அந்த பெட்டிக்கான சாவி என்னன்னு தெரியும், ஆனா அந்த ஒருத்தரை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சோ சீக்கிரமா செயல்பட்டு அந்த ஒருத்தரை கண்டுபிடிச்சு ஈஸியா அந்த பெட்டியை திறக்கிற வழியை பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்க போற வழியில ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா வழிபோக்கனோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதுக்கிட்ட நம்ம ராகவும் நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு பெட்டியை தான் திறக்கணுமா? ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீங்க எல்லாரும் இந்த கேமை விளையாட ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. சோ உங்களோட ஆர்வத்தை நான் கெடுக்க விரும்பல. டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கேமை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்புறம் மறுபடியும் சொல்றேன், டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ மறைஞ்சு போயிடுறா. அவ மறைஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல டைமர் ஆன் ஆகுது. அப்போ நம்ம ராமரும் 2 மணி நேரமா, அவ்வளோ நேரம் எதுக்காக இந்த கேம் கொடுத்துருக்காங்க? ஒருவேளை அந்த தீவுங்கிறது ரொம்ப தூரமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்க, அதை கேட்டு நம்ம ராகவும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, அங்க பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த தீவை கை காட்டுறாரு. ஏன்னா கண்ணு கெட்டுற தூரத்துல தான் அந்த தீவுமே இருக்கு. அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆக, அப்போ ரவியும் இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல, அந்த இடத்துல மொத்தம் 6 போட் இருக்கு, நாமளும் மொத்தம் 60 பேர் இருக்கோம், 10 பேரா போனாதான் இங்க இருந்து அந்த தீவுக்கு போக முடியும், அது எல்லாராலையும் போக முடியும். சோ நாங்க மொத்தம் 5 பேர் இருக்கோம், நீங்களும் 5 பேர் இருக்கீங்க, நாம ஒரு டீம் ஆகிறது தான் சரி அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ராகவும் திரும்பிக்கிட்டே நாங்க 5 பேர் இல்ல 6 பேர் அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பி பாக்குறான். அப்போதான் ஒரு விஷயத்த நோட் பண்றான், அந்த இடத்துல மதி இல்ல. அதை பார்த்து அவன் ரொம்பவே பதறி போயிடுறான். மதி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கதான் அங்கிருந்து எல்லாருமே நோட் பண்றாங்க, அவங்க கூட இருந்த மதி இப்போ காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு. அதை பார்த்து நம்ம ராமரும் பதறி போயிட்டு, இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா, அதுக்குள்ள எங்க போயிட்டா, நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பும் போது நம்ம ராகவும் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் நம்ம மதியை தேட போவாங்க. அதை பார்த்த சரத் அவங்கள ஸ்டாப் பண்ணி, அந்த லேடி சொன்னதை கேட்டீங்களா இல்லையா, நம்மள ஒருத்தருக்கு அந்த பெட்டிக்கான சாவி என்னன்னு தெரியும், அந்த ஒருத்தரை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீ என்ன சொல்ல வர? அந்த ஒருத்தர் நம்ம மதியா? எக்ஸாக்ட்லி, மதியை நம்ம கண்டுபிடிச்சாதான் அந்த பெட்டிக்கான சாவியையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு நம்ம ராகவ், அதுக்கு ஃபர்ஸ்ட் இது என்ன கேம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த லேடி சொன்னதை கேட்டியா இல்லையா, அந்த தீவுக்குள்ள இருக்க அந்த பெட்டியை கண்டுபிடிக்கணும், அந்த பெட்டிக்கான சாவியை கண்டுபிடிக்கணும், அண்ட் அந்த பெட்டியை திறக்கணும். அங்கதான் எனக்கு சந்தேகமே வருது, ஒரு சின்ன பெட்டியை திறக்கிறதுக்கு இதுக்கு 60 பேரு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க, திடீர்னு ஒரு சிங்கம் கத்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது. எல்லாரும் பதறி போய் திரும்பி பாக்குறாங்க, ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா அந்த பெட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 படகுல 10 பேர் போயிருக்காங்க. அந்த சமயம் கடலுக்கு அடியில இருந்து டிராகன் உருவம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ராட்சச உயிரினம் ஒண்ணு வெளியே வருது. அண்ட் அங்க வந்த மக்களை அந்த தீவுக்கு போக விடாம தடுத்து அவங்கள தாக்கி அந்த மக்களை சாப்பிடவும் ஆரம்பிக்குது. 2 படகுல போன எல்லாருமே அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆக, உடனே குணா, ஆமா என்னது இது? இதுதான் அந்த வழிபோக்கனா? அந்த லேடி சொன்னா அந்த வழிபோக்கனா இது? ஆமா அதேதான், இப்போ புரியுது அந்த சின்ன பெட்டியை திறக்கிறதுக்கு எதுக்கு 60 பேருன்னு. ஏன்னா கேம் ஸ்டார்ட் ஆனதும் நம்ம எல்லாரும் ஒன்னாதான் அந்த தீவை நோக்கி போவோம். அப்போ அந்த ராட்சச உயிரினம் நம்மள அட்டாக் பண்ணும். குறைஞ்சது 40 பேர்த்தையாவது அது கொன்னுடும். மீதி இருக்க 20 பேர் தான் அந்த தீவுக்கு போவோம். அந்த 20 பேர் தான் அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு கொஞ்சமாவது ட்ரை பண்ணுவோம். சோ பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த கேமை அவங்க உருவாக்கி இருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்றது? எப்படி மதியை காப்பாத்துறது? எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ராமர் கேட்க, அதை கேட்டு நம்ம ரவியும், அதுக்கு முதல்ல நம்ம அந்த தீவுக்கு போகணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் போய் அந்த டிராகனோட கவனத்தை திசை திருப்புறேன், அதுக்குள்ள நீங்க அந்த தீவுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட லாவண்யாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன நினைச்சுக்கிட்டு
நினைச்சிட்டு இருக்க? அது என்ன புழுவா நசுக்கி தூக்கி போட்டு போறதுக்கு? டிராகன் உன் கண்ணு முன்னாடி தானே அத்தனை பேர்த்து தாக்கி கொண்டுச்சு, அப்படி இருந்தும் நீ அதை அட்டாக் பண்ண போறேன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட, அதை கேட்டு நம்ம ராகவும் உன்னோட ஐடியா நல்லதா இருக்கு, ஆனா நீ போக வேணாம், நான் ஸ்விம்மிங்ல சாம்பியன், அது மட்டும் இல்லாம குறிப்பாத்து அம்பு விடமும் எனக்கு நல்லா தெரியும், சோ இதை என்னால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ராமரும் நீ சொல்றதும் சரிதான், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, சரி உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா, நீ எப்படி அந்த டிராகனோட கவனத்தை தத்து திருப்ப போற? நாம முதல்ல வில்லம்ப ரெடி பண்ணணும், ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிராகனுக்கு இடது பக்கமா நான் போறேன், அதோட கவனத்தை நான் தசை திருப்புறேன், நான் அதை காயப்படுத்துறேன், நிச்சயமா அதுக்கு காயத்தை ஏற்படுத்துறவங்க தான் முதல்ல அது கொல்ல ட்ரை பண்ணும். ஸோ அந்த சமயத்துல எங்க 2 பேத்துக்கு நடுவில் ஒரு சண்டை நடக்கும், அப்போ நீங்க அங்கிருந்து எப்படியாவது அந்த தீவுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எல்லாரும் பின்னாடி ஒரு காடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு வில்லம்பு தயார் பண்ணலான்னு போறாங்க. அது நைட் டைம்ன்றதுனால வந்துட்டு ரொம்பவே இருட்டா இருக்கு. உடனே ராமரும் 2 கல்லை எடுத்து அங்க காஞ்சி இருக்க இலையெல்லாம் எடுத்து நெருப்பு பத்த வைக்கிறாரு. அந்த நெருப்பு அணைய விடாமலும் பாத்துக்கிறாரு. மத்தவங்க எல்லாரும் வில்லையும் அம்பையும் ரெடி பண்றதுல ரொம்பவே தீவிரமா இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுமே வில்லம்பெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம ராகவோட திட்டத்தை நிறைவேற்றலான்னு போறாங்க. ராகவ் சொன்ன மாதிரி அந்த டிராகனுக்கு இடது பக்கமா போறான். அந்த டிராகனை அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். 2 பேத்துக்கு நடுவுல பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சமயத்துல மத்தவங்களும் அந்த டிராகனை ஏமாத்தி அங்கிருந்து அந்த தீவை நெருங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் நம்ம ராகவ் கையில வச்சிருந்த அம்பு எல்லாமே தீந்து போகுது. இப்போ அவன்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்ல அந்த ராட்சச டிராகனை அட்டாக் பண்றதுக்கு. அந்த சமயம் அந்த டிராகனும் நம்ம ராகவை அட்டாக் பண்ண வர அதை பார்த்த உடனே படகுல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். அவன் குதிச்ச அடுத்த நிமிஷம் அந்த டிராகன் அந்த படகை அட்டாக் பண்ண படகும் இப்போ தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடுது. அதை பார்த்து நம்ம ராகவும் தண்ணிக்கடியில நீச்சல் அடிச்சுக்கிட்டு அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரம் போக அவனுமே அந்த டிராகன் கிட்ட இருந்து எப்படியோ சாமர்த்தியமா தப்பிச்சு கொஞ்சம் தூரம் நீந்தி வந்துடுறான். அந்த சமயம் ஒரு விஷயத்த பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். என்னன்னா இவ்வளோ நேரம் நம்ம ராகவை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டிராகன் இப்போ நம்ம ராகவை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு திரும்பி போயிடுது. அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு எதையோ யோசிக்கிறான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, மறுபடியும் அந்த டிராகனை ஃபாலோ பண்ணி அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் நீந்தி போனதும் அதே இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு திரும்பி அந்த டிராகனை பாக்குறான். ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த டிராகன் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் வருது. அந்த குறிப்பிட்ட தூரத்தை அடைஞ்சதுமே அது திரும்ப போயிடுது. அதை பார்த்து நம்ம ராகவும் அப்போ எதுவும் பண்ணாம அப்படியே திரும்பி தீவுக்கு போயிடுறான். ராகவை பார்த்த நம்ம ராமரும் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாரு. கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ராகவ் கிட்ட நீ வருவன்னு எனக்கு தெரியும், உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையே, நீ நல்லா தானே இருக்க, நான் நல்லா தான் இருக்கேன், மதிய கண்டுபிடிச்சிங்களா, அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, இந்த தீவு ரொம்ப சின்னதுதான், இந்த தீவு முழுக்கவே நாங்க தேடி பார்த்துட்டோம், ஆனா மதிய பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சரத்தும் அந்த பெட்டிக்கான சாவியும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ராகவும் அந்த பெட்டி கிட்ட போய் பாக்குறான். ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த பெட்டி சாதாரண பூட்டால தான் பூட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அங்க இருந்தவங்க கிட்ட இந்த பூட்டை கல்லால் அடிச்சு திறக்க முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சரத்தும் இல்ல, நாங்க எல்லா விதத்திலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனா இந்த பூட்டை உடைக்கவும் முடியல, இந்த பெட்டியை திறக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயம் டைமர் அகைன் ஆன் ஆகுது. கொடுக்கப்பட்ட 2.5 மணி நேரத்துல 1 மணி நேரம் பினிஷ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள மதியையும் காப்பாற்றணும், அந்த சாவியையும் கண்டுபிடிக்கணும். அதை பார்த்து நம்ம ராகவும் நமக்கு டைம் இல்ல, நம்ம உடனே மதியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி திரும்ப, அதை பார்த்த லாவண்யா உனக்கே தெரியுதுல்ல டைம் இல்லைன்னு, அப்போ சாவியை தேடுறது தானே சரி, ஆனா மதி அவ ஒருத்தி காப்பாத்த போய் நாங்க எல்லாருமே சாகணுமா? கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள முதல்ல நம்ம சாவியை தேடி கண்டுபிடிப்போம். சாவியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு நிறைய டைம் இருக்கும், ஏன்னா நம்ம கேம்ல வின் பண்ணிடுவோம். வின் பண்ணதுக்கு அப்புறம் அவளை தேடுவோம். அந்த பெட்டிக்கான சாவி என்னன்னு மதிக்கு நல்லாவே தெரியும். அப்படி பார்த்தா அவளுக்கு வேற ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் அவ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள அந்த டாஸ்க் அவ கம்ப்ளீட் பண்ணலன்னா அவ செத்துருவா. சோ வாட், அவ ஒருத்தையை காப்பாத்தணுங்கிறதுக்கு நாங்க எல்லாருமே சாகணுமா? நான் அப்படி சொல்ல வரல. எப்படியும் அந்த பெட்டிக்கான சாவியை நம்ம கண்டுபிடிக்க தான் போறோம். அந்த சாவியை நம்ம தேடி அலைய தான் போறோம். அந்த சாவியை தேடுற நேரம் மதிய தேடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமே. மதிய கண்டுபிடிச்சா சாவியும் நமக்கு கிடைச்சிரும். ஈஸியா இந்த கேம்ல இருந்து வின் பண்ணிடலாம். இங்க பாரு, ஆர்கியூ பண்ணலாம் இப்போ டைம் கிடையாது. நமக்கு இருக்கிறது கொஞ்சம் டைம் தான். அதுக்குள்ள சாவியை கண்டுபிடிச்சாகணும். உனக்கு வேணும்னா நீ அவளை தேடிப்போ, தனியா போ, ஆனா நாங்க வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்தவங்க கிட்ட என் கூட வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போறா. அதை பார்த்தங்கிறத மத்தவங்களும் அவளுக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ராமர் அவங்க கூட போகல. உடனே ராகவ் கிட்ட அவங்களை விட, நாம 2 பேரும் சேர்ந்து மதியை காப்பாத்துவோம். ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? நம்ம மறுபடியும் அந்த டிராகன் கிட்ட தான் போகணும். டிராகன் கிட்டயா? என்ன சொல்ல வர? எனக்கு தெரிஞ்சு அந்த டிராகன் ஏதோ ஒண்ணு பாதுகாக்குது. அந்த டிராகன் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் மட்டும்தான்
மட்டும்தான் இருக்கு. அந்த எல்லைக்குள்ள போற மனுஷங்களை மட்டும்தான் அதை அட்டாக் பண்ணி அவங்கள கொல்ல ஆரம்பிக்குது. அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அந்த டிராகன் வரல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த டிராகன் ஏதோ ஒன்றை பாதுகாக்குதுன்னு தான் தோணுது. நானும் அதை கவனிச்சேன். நீ அந்த டிராகன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் படகுல இருந்து அந்த டிராகனை கிராஸ் பண்ணி வந்தோம். ஆனால் அந்த டிராகன் எங்களை நோட் பண்ணிடுச்சு, எங்களை ஃபாலோ பண்ணி வந்துச்சு. பட் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அது எங்களை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு அகைன் ஒன்னை தான் அட்டாக் பண்ண வந்துச்சு. ஆனால் அப்போ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஒருவேளை அந்த பெட்டிக்கான சாவியை தான் அந்த டிராகன் பாதுகாத்துட்டு இருக்கோ இருக்கலாம். ஆனால் என்னோட சந்தேகம், ஒருவேளை அது பாதுகாத்துட்டு இருக்கிறது நம்ம மதியா இருந்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவ்வளோ நேரம் எப்படி அவளால தண்ணிக்குள்ள மூச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியும்? அவளுக்கு ஸ்விம்மிங்கே தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. நீங்க சொல்றதும் பாயிண்ட் தான். சரி, நானே நேரா போய் பாத்துறேன், நீங்க அவங்க கூட போங்க. ஆனா தம்பி, இங்க பாருங்க, நான் எல்லாத்தையும் காரணமா தான் சொல்றேன். மதிய காப்பாத்தணுங்கிறதுக்காக என்னால உங்களெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு நீச்சலும் தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நீங்க மத்தவங்க கூட போய் அட்லீஸ்ட் அந்த சாவியவாது தேடுங்க. நீ சொல்றதும் சரிதான், எனக்கு வயசாயிடுச்சு, நீச்சல் தெரியாது, என்னால உனக்கு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வயசானவனை யாரும் யாரோட டீமுக்குள்ளேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. நீ ஒருத்த மட்டும்தான் என்ன உன் கூடயே வச்சுக்கிட்டு இருக்க. நீயும் போயிட்டனா என்ன காப்பாத்த ஆள் இல்லை. ஸோ எனக்காகவாவது திரும்ப நீ உயிரோட வந்துதான் ஆகணும், அதுவும் மதியோட நீ உயிரோட வந்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. அது கேட்டு நம்ம ராகவுக்கு ஒரு மாதிரி டச் ஆயிடுது. உடனே அவனும், உங்களோட நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன், கண்டிப்பா நான் உயிரோட திரும்ப வருவேன், அதுவும் மதியோட வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப ராமரும் மத்தவங்க கூட போக ராமரை பார்த்த லாவணியாவும், அவன் எங்க, அவனை விட்டுட்டு வந்துட்டீங்க, அவன் மதிய தேடி போயிருக்கான், ஏன் அவன் முட்டாள்தனமா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கான்? நாங்க யாரும் அவன் பின்னாடி வராம இருந்தா அவன் எங்க கூட வருவான் தானே நான் நினைச்சேன். அதனால தானே அவன்கிட்ட அவ்வளவு ரூடா பேசினேன். இப்ப எதுக்காக அவன் மறுபடியும் மதிய தேடி போயிருக்கான்? அவன் போறேன்னா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? சரி, அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நானே போய் அவனை கூட்டிட்டு வரேன். அவன் கடலுக்கு போயிருக்கான் அந்த டிராகன் கிட்ட. என்ன, டிராகன் கிட்டயா? மறுபடியும் அவன் எதுக்காக அங்க போனா? அவன் போறேன்னா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற? உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டான், நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சோ அவனுக்கு வேற சாய்ஸ் கிடையாது, மதிய காப்பாத்தி ஆகணும். சோ அவன் தனியா போயிருக்கான். நீங்க எதுக்கும் கவலைப்படாத, நாம நம்ம வேலையை பார்ப்போம், நிச்சயமா அவன் திரும்பி வருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல லாவணியா பயப்பட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து நம்ம சரத்துக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே நம்ம லாவணியா கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு ராகவ் மேல நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா அவன் திரும்ப வருவான். சோ நாம சாவியை தேடுவோம் அப்படின்ற மாதிரி குணா கிட்ட, டே குணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குணாவை தேடி திரும்ப ஆரம்பிக்கிறான். பட் அந்த இடத்துல குணா இல்ல. அதை பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இவ்வளவு நேரம் குணா இங்கதானே இருந்தான், அவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி குணாவை தேட, அப்ப ரவியும், அந்த பையன் இந்த பக்கமா போனா, ஐ திங்க் கடலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம குணா அகைன் கடலுக்குள்ள நீந்தி போக ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் நம்ம ராகவும் அந்த டிராகன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த சமயம் இந்த பக்கம் நம்ம குணாவும் அந்த டிராகன் நோக்கி நீந்தி போயிட்டு இருக்க. டிராகனும் ராகவும் சண்டை போட்டுட்டு இருந்த அந்த சமயம் தண்ணிக்குள்ள அவன் நீந்தி போக ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் அடியில போனதும் அந்த டிராகனோட வாலு கிட்ட ஒரு சிறை, அது ஒரு கண்ணாடி சிறை மாதிரி இருக்கும். அந்த சிறைக்குள்ள நம்ம மதிய அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த சிறைக்குள்ள இருக்கும்போது நம்ம மதி நார்மலா தான் இருக்கா. அவளுக்கு மூச்சு திணறல் எதுவுமே ஏற்படல. ஏன்னா அது ஒரு மாய சிறை. குணாவை பார்த்த நம்ம மதியுமே ரொம்ப ஷாக் ஆயிரா. ஏன்னா தன்னை காப்பாத்துறதுக்கு குணா வந்திருக்கிறத பார்த்ததுமே அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்த பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறா. என்னன்னா, இவ்வளவு நேரம் வெளியில ராகவ் கூட சண்டை போட்டுட்டு இருந்த அந்த டிராகன் திடீர்னு ராகவ் கூட சண்டை போடாம அவனை விட்டுட்டு குணாவை நோக்கி வருது. அதை நோட் பண்ண நம்ம ராகவும் பின்னாடியே போயிட்டு அந்த டிராகனை அட்டாக் பண்ணி அதோட கவனத்தை தன்னோட பக்கமா ஈர்க்க ஆரம்பிக்கிறான். அந்த சம்பவத்தை நம்ம குணாவும் நோட் பண்றான். திரும்புறான். தன்னை அட்டாக் பண்ண அந்த டிராகன் வந்ததும் அந்த டிராகனை ராகவ் அட்டாக் பண்ணதையுமே அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ ராகவும் சைகை மூலமா மதிய காப்பாத்த அப்படின்ற மாதிரி நம்ம குணா கிட்ட சொல்ல, உடனே குணாவும் போயிட்டு நம்ம மதிய காப்பாத்தி மேல கூட்டிட்டு போறான். அந்த சமயம் நம்ம மதி ராகவ நேருக்கு நேரா பாக்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது, ஹார்ட் பீட்டும் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அவளுக்கு அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியல. ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிக்கிறா. ஏன்னா ராகவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப குணாவும் நம்ம மதிய காப்பாத்தி அங்க வந்து கூட்டிட்டு போக, இன்னுமே நம்ம ராகவ் அந்த டிராகன் கிட்ட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த நம்ம மதியால அங்கிருந்து போக மனசே வராது. திரும்பி நம்ம ராகவை காப்பாத்துறதுக்காக அவன் கிட்ட நீந்தி போக ஆரம்பிக்கிறா. குணா எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுவான், பட் அவனால முடியாது. அந்த விஷயத்த நம்ம ராகவ் நோட் பண்றான். அந்த சமயம் ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி அந்த டிராகன் மேல ஏறி நம்ம மதி கிட்ட அவனோட கையை காட்டி டைம் பாரு அப்படின்ற மாதிரி சைகை மூலமா காட்டுறான். உடனே மதியும் ராகவ் சொல்ல வர விஷயத்த புரிஞ்சுக்கிறா. தீவுக்கும் வேக
வேகமா நீந்த ஆரம்பிக்கிறார். இவங்க 2 பேரும் தீவுக்கு போனதும் கொடுக்கப்பட்ட டைம்ல 2 மணி 25 நிமிஷம் முடிஞ்சு போயிடுது. அதை பார்த்து நம்ம மதியம் வேகமா அந்த பெட்டி கிட்ட போயிட்டு அந்த பெட்டிக்கு மேல ஒரு கருப்பு கலர்ல சின்னதா ஒரு காகிதம் இருக்கும். அதை யாருமே நோட் பண்ணல. உடனே நம்ம மதியம் அந்த காகிதத்தை எடுத்து போட்டுட்டு அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் அதில் வைக்கிறா. பட் அவ கை ஈரமா இருந்ததுனால அந்த பெட்டி ஓபன் ஆகல. உடனே ராமரோட கையை பிடிச்சி அந்த கட்டை விரல அந்த பெட்டி மேல வைக்கிறா. உடனே அந்த பெட்டி ஓபன் ஆயிடுது. அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவளும் பதட்டமா நம்ம ராகவை காப்பாத்தி ஆகணும், வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம லாவண்யாவுக்கு கோவம் வருது. உன்னை காப்பாத்த தானே அவன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தான், நீ அவனையே விட்டுட்டு வந்துட்ட, இப்ப சண்டை போடலாம் டைம் இல்ல, நம்ம உடனே ராகவை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி திரும்ப இந்த கேமும் பினிஷ் ஆகுது. இந்த கேம்ல இவங்களுமே வின் பண்ணிட்டாங்க. அந்த சமயம் பலத்த சத்தத்தோட அந்த டிராகன் வெடிச்சு செதறுது. இவங்களும் படகுல போறாங்க. அந்த இடத்துல டிராகன் இறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ராகவுக்கு என்ன ஆச்சுன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நம்ம மதி ஒடிஞ்சு போயிடுறா. ராகவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே பதறி போய் பார்த்துட்டு இருக்க. தண்ணிக்குள்ள இருந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டே ராகவுமே வெளியில வரான். அப்போதாங்க இருந்து எல்லாருக்குமே உயிரே வந்த மாதிரி இருக்கும். உடனே எல்லாரும் சேர்ந்து ராகவை மீட்டு படகு மேல கூட்டிட்டு வராங்க. அப்ப ராமரும் உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு பதில் சொல்லாம ராகவ் உடனே மதிக்கிட்ட நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது லாவண்யாவுக்கும் நம்ம ராகவோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனாலுமே அவ எதுவும் கேட்க மாட்டா, அமைதியா நிக்கிறா. அதை பார்த்து நம்ம சரத்துக்கு புரிஞ்சு போயிடுது. உடனே அந்த சூழ்நிலையை மாத்தணுங்கிறதுக்காக ஓகே நம்ம எல்லாரும் இப்போ உடனே கரைக்கு போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கரைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே அவங்களும் கரைக்கு போயிடுறாங்க. அவங்க கரைக்கு போன அடுத்த நிமிஷம் அந்த ஸ்கேரி பொண்ணு அந்த பிளேஸ்க்கு வரா. உடனே அங்க இருந்தவங்க கிட்ட வாழ்த்துக்கள், லெவல் 4 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான அடுத்த கேம் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும், அது வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ மறைஞ்சு போயிடுறா. அவ மறைஞ்ச அடுத்த நிமிஷம் ஆல்சோ அந்த பிளேஸ் ஒரு காடா மாறுது. அந்த இடத்துல இவங்க 11 பேரை தவிர வேற யாருமே இல்லை. அதாவது லாஸ்ட் கேம்ல கிட்டத்தட்ட 51 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ இருக்க இந்த 11 பேர் மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்காங்க. அதை பார்த்து அந்த 11 பேரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே சரத்தும் நாம மட்டும்தான் உயிரோட இருக்கோமா அப்படின்ற மாதிரி கேட்க திடீர்னு அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு, நாங்களும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி யாரோ சொல்றாங்க. யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஸ்கேரியா தான் இருக்கு. ஏன்னா 10 பேருமே ஒரு மாதிரி பயங்கரமா தான் இருக்காங்க. அவங்கள பார்த்த சரத்தும் இன்னும் இந்த உலகத்துல எத்தனை பேர் உயிரோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அங்க 10 பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் ஹெட் மாதிரி இருப்பான். அவனை இந்த கதையில நம்ம ஜிம்பாயின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருப்பான். உடனே அவனும் இந்த இடத்துல இன்னும் எக்கச்சக்கமான மனுஷங்க இருக்காங்க, ஆனா தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் டீமை பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட மதியம் தகுதிக்கு ஏத்த மாதிரி பிரிப்பாங்களா புரியலையே. இந்த உலகத்துக்கு நீ வந்த அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ ஆரம்பத்துல ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணியா, அந்த ட்ரெயின்ல இருந்து யார் இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாருமா சேர்ந்து தானே ஃபர்ஸ்ட் கேம் விளையாடி இருப்பீங்க. அந்த கேமே தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான். முதல் கேம்ல விளையாண்டு அதுல யாரு வின் பண்ணாங்களோ அவங்க தான் தகுதியானவங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அவங்கள அவங்களோட திறமைக்கும் அவங்களோட புத்திசாலித்தனத்துக்கும் ஏத்த டீமுக்கு தான் அடுத்தடுத்த டீமோட மோத விடுவாங்க. ஸோ இப்படிதான் டீம் பிரிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த முறை செலக்ஷன் கொஞ்சம் தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போய் உங்க கூட எல்லாம் சேர்ந்து ஆட சொல்றாங்க பத்தியா, அதை நினைக்கதான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த டீம் அவங்க கிண்டல் பண்ண அதை பார்த்த ராகவுக்கு ஒரு மாதிரி கோவம் வர ஆரம்பிக்குது. அந்த ஜிம்பாய் கூட சண்டை போடலான்னு போக ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் லாவண்யா அவனை ஸ்டாப் பண்ணி அவனோட கையை பிடிச்சு நிறுத்தி கொஞ்சம் காமாரு, இப்போ நம்ம சண்டை போட வேண்டாம், சண்டை போடுறதுக்கான நேரமும் இது கிடையாது அப்படின்ற மாதிரி அவனை காம் பண்ண அவனுமே சண்டைக்கு போகாம அமைதியாயிடுறான். சோ இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா பேசிக்கிறத மதியும் பாக்குறா, அதே சமயம் சரத்தும் பாக்குறாங்க. 2 பேத்துக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அந்த சமயம் அந்த பிளேஸ்க்கு ஃபுட் எல்லாம் வருது. எல்லாரும் போய் ஃபுட் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம சரத் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு போய் தனியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து லாவண்யாக்கு ஒண்ணுமே புரியல. சரத் கிட்ட போயிட்டு ஏன் தனியா வந்து உட்காந்துட்ட, வா எல்லாரும் கூட போய் சாப்பிடலாம். இல்ல நான் தனியா சாப்பிடணும்னு நினைக்கிறேன், நீ வேணா அவங்க கூட போய் சாப்பிடு. என்ன பேசுற நீ, எப்பவும் நீ தானே சொல்லுவ ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு, இப்ப தனியா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்ற. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும், உனக்கு இங்க இருக்க இஷ்டம்னா நீ இரு, இல்லன்னா உன் விருப்பம் என்னவோ அதுபடி செய்ய அப்படின்ற மாதிரி சொல்ல. எப்பவுமே சரத் நம்ம லாவண்யா கிட்ட அந்த மாதிரி பேசினதே கிடையாது. அவனோட அந்த சேஞ்ச் நம்ம லாவண்யாக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. என்னாச்சு உனக்கு, என் மேல ஏதாவது கோவமான ஏதாவது தப்பு பண்ணிட்டனா அப்படின்ற மாதிரி லாவண்யா கேட்க அவனோட பார்வை உடனே ராகவ் பக்கம் திரும்புது. லாவண்யா புரிஞ்சுக்கிறா. உடனே சரத் கிட்ட நான் இதை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும், எனக்கும் ராகவுக்கும் நடுவுல அப்படின்ற மாதிரி அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம சரத்தும் உன் பாஸ்ட பத்தி
எனக்கு கவலை இல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம ரிலேஷன்ஷிப் மேல நான் ரொம்பவே சின்சியரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம லாவணி அக்கா அது ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. சரி ஓகே, இதுக்கப்புறம் வருத்தப்படுற மாதிரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சரத் கூடவே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இது இங்க நடக்க இந்த பக்கம் நம்ம மதியம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு ராகவ் கூட சாப்பிடலான்னு சொல்லிட்டு போறான். அந்த சமயம் குணா அங்க வந்து நம்ம மதி கிட்ட எனக்கு சாப்பாடு வேண்டாம், என்னோட பங்கையும் நீயே சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மதிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் சாப்பாடு வேணாங்கிற அப்படின்ற மாதிரி கேட்க உடனே குணாவும் நான் ரொம்ப நேரம் நீச்சல் அடிச்சேன் இல்லையா, அதனால எனக்கு உமற்ற மாதிரியே இருக்கு, இப்ப சாப்பிட்டனா நிச்சயமா வாமிட் எடுத்துருவேன், அதனால இப்ப எனக்கு சாப்பாடு வேணாம். அடுத்த கேம் என்ன நமக்கு தெரியாது, நம்ம தொடர்ந்து 2 கேம் விளையாடி இருக்கோம். சோ கொஞ்சமாவது நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அடுத்த கேம் விளையாடுறதுக்கு, அதனால நீ கொஞ்சமாவது சாப்பிட்டாகணும், வாமிட் வந்தாலும் பரவாயில்ல, நீ இந்த சாப்பாடை சாப்பிடு. ஆனா இங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்க கூட நான் உட்காந்து சாப்பிடக்குள்ள திடீர்னு எனக்கு ஏதாவது ஆக ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, அவ்வளவுதானா, இதை சொல்ல நீ ஏன் தாயங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராகவ் கிட்ட நீங்க போய் சாப்பிடுங்க, நான் குணா கூட சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி குணாவை கூட்டிக்கிட்டு தனியா போயிடுறான். அது பார்த்து ராகவுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. ராகவ் இங்க ஃபீல் ஆகிறதையும் ஜலஸ் ஆகிறதையும் பக்கத்துல இருக்க நம்ம ராமர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே ராகவ் கிட்ட எந்த கலால எப்படி அடிச்ச மாங்காவிலும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான், என்ன சொல்றீங்க, நீ பார்த்து வச்ச மாங்காவை அவன் பறிச்சுட்டு போயிட்டான்னு சொல்றான். இப்பவும் புரியல, புரியாதவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம், புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கிளாஸ் எடுத்தாலும் புரிய வைக்க முடியாது. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ, நமக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சுன்னா அதை உடனே நமக்கு சொந்தமாக்கிக்க பார்க்கணும், இல்லனா வேற யாராவது அதை வாங்கிட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ராகவ் யோசிக்க ஆரம்பிக்கிறான். திரும்பி நம்ம மதிய பாக்குறான். அங்க மதியம் குணாவும் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ராகவுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ இப்படியே டைம் போகுது, அடுத்த நாள் ஆகுது. விடுஞ்சதும் எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. எழுந்ததுமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த இடம் இப்போ ஒரு சிட்டியா இருக்கு. அந்த சமயம் அந்த ஸ்கேரி பொண்ணு அந்த பிளேஸ்க்கு வரா. அங்க இருந்தவங்க கிட்ட உங்களுக்கான அடுத்த கேம் இங்க தான் ஸ்டார்ட் ஆக போகுது, கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் 2 டீமா பிரிஞ்சு நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஜிம்பா இருக்கான் இல்லையா, அவனும் அதுக்கு அவசியம் இல்ல, நாங்க ஏற்கனவே 2 டீமா தான் இருக்கோம் அப்படின்னா சரி நம்ம நேரா கேமுக்குள்ள போலாம். அடுத்த கேம் ஆடு புலி ஆட்டம். உங்கள யாரு ஆடா இருக்க போறீங்க, யாரு புலியா இருக்க போறீங்கிறத நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அதை கேட்டு அந்த ஜிம்பாயும் எங்க டீம் புலியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராகமும் இல்ல எங்க டீமுக்கு தான் புலி வேணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் புலியா தான் இருக்கணும் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த ஸ்கேரி பொண்ணும் ஆடா புலியான்னு தேர்ந்தெடுக்கிறதுல குழப்பம் ஏற்படுது. அதனால நேர்மையான முறையில சீட்டு குலுக்கி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல 2 சீட்டு வந்து விழுது. 2 பேரும் ஆளுக்கு ஒரு சீட்டை எடுக்கிறாங்க. அதுல ராகவ் டீமுக்கு ஆடு அப்படின்னும் அந்த ஜிம்பாய் டீமுக்கு புலி அப்படின்னு வருது. அதை பார்த்தா அந்த ஸ்கேரி பொண்ணும் உங்களுக்கான கேம் ஆரம்பமாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்தோட லொகேஷன் மாற ஆரம்பிக்குது. அதே மாதிரி புலி டீமும் ஆடு டீமும் தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. அதாவது ஆடு டீமான நம்ம ராகவ் டீம் இப்போ அந்த ஊரோட எல்லையில இருக்காங்க. புலி டீமான அந்த ஜிம்பாய் டீம் இப்போ ஊரோட ஆரம்ப இடத்துல இருக்காங்க. அந்த 2 டீமுக்கு முன்னாடியுமே ஒரு டேபிள் இருக்கும். ஆடு டீமுக்கு முன்னாடி ஆடு முத்திரை கொண்ட 11 டோக்கன் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் புலி டீமுக்கு முன்னாடி 10 துப்பாக்கி இருக்கு. அந்த சமயம் அந்த ஸ்கேரி பொண்ணு ஒரே நேரத்துல 2 டீமுக்கு முன்னாடியுமே போயிட்டு அந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்றா. ஃபர்ஸ்ட் நம்ம ராகவ் டீம் கிட்ட இந்த ஊருக்கு நடுவுல ஒரு பெட்டி இருக்கு, உங்க எல்லாருக்கிட்டையுமே ஆளுக்கு ஒரு டோக்கன்ஸ் இருக்கு. சோ கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள அந்த பெட்டிக்குள்ள எல்லா டோக்கன்ஸையும் நீங்க போடணும். ஆனா நல்லா ஞாபகம் இருக்கட்டும், ஆட்டை வேட்டையாடுறதுக்கு புலி ரொம்ப பசியோட காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த மர்ம பொண்ணு அங்க மறைஞ்சு போயிடுறா. சோ இது இங்க நடந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இந்த பக்கம் அந்த ஜிம்பாய் டீம் கிட்ட அந்த மர்ம பொண்ணும் இந்த ஊருக்குள்ள நிறைய ஆடு சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஆட்டை வேட்டையாடுறதுக்கு புலியும் ரொம்ப பசியோட சுத்திக்கிட்டு இருக்கு. கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள அந்த ஆட்டை புலி எல்லாம் சேர்ந்து வேட்டையாடணும். ஒருவேளை கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள ஆட்டை அந்த புலி வேட்டையாடலனா புலி எலிமினேட் ஆயிடும். சோ கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள ஆட்டை வேட்டையாடுங்க, இந்த கேம்ல வின் பண்ணுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த மர்ம பொண்ணும் மறைஞ்சு போயிடுறா. அவ மறைஞ்ச அடுத்த நிமிஷம் 2 டீமுக்கான டைமுமே ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம ராகவ் டீமுமே அங்க இருந்து அந்த ஊரோட நடுப்பகுதிக்கு நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மதி முன்னாடி போயிட்டு இருக்க மதி கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ராகவும் மதி கிட்ட போக ட்ரை பண்ணுமா. அந்த சமயம் பின்னாடி இருந்து நம்ம குணாவும் வேகமா ஓடி வந்து நம்ம மதி கூட நடந்து போறான். அதை பார்த்து நம்ம ராகவுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. அதே சமயம் குணா மேல கோபமும் வருது. அது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து பார்த்த லாவண்யா நம்ம சரத் கிட்ட மதிக்கும் குணாவுக்கும் நடுவுல அப்படி என்ன போயிட்டு இருக்கு, ஒருவேளை 2 பேரும் மதிய பத்தி தெரியல, ஆனா குணாவுக்கு மதி மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, என்ன சொல்ற
உண்மையாவா? உனக்கு எப்படி தெரியும்? நேத்து நைட்டு தான் குணா என்கிட்ட சொன்னான் அவனுக்கு மதி மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. அந்த ஃபீலிங்ஸை இன்னைக்கே அவன் அவகிட்ட சொல்ல போறதாவும் என்கிட்ட சொன்னான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கிறது அப்படியே நம்ம ராகவுக்கும் கேக்குது. ராகவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது, அதே சமயம் பதட்டமும் ஆகுது. எப்படியாவது மதியோட பார்வையை தன்னோட பக்கம் திருப்பணுங்கிறதுக்காக கால்ல அடிபட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே கத்தவும் ஆரம்பிக்கிறான். ராகவ் கத்துறது நம்ம மதிக்கு கேக்குது. அவ உடனே பதறி போயிடுறா. அவளோட பதட்டம் அவளோட ஃபேஸ்ல நல்லா தெரியுது. உடனே நம்ம ராகவ் கிட்ட ஓடி வந்து என்னாச்சு உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம மதியோட பதட்டத்தை பார்த்ததும் நம்ம ராகவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே அவனும் நம்ம மதி கிட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கால்ல லைட்டா சுளுக்குன்னு நினைக்கிறேன், இருந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு, சரிவா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ராகவ கைத்தாங்களா கூட்டிட்டு போறா. அது எல்லாத்தையும் முன்னாடி நின்ன குணா பார்க்க அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. குணா பயங்கரமா கோவமாகிறத பின்னாடி நின்று நம்ம ராகவுமே நோட் பண்றான். எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி குணாவை பார்த்து ஸ்மைல் பண்றான். அவனோட சிரிப்பு இன்னுமே குணாவுக்கு கோவத்தை தான் கொடுக்குது. சோ எல்லாருமே அப்படியே முன்னோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கொடுக்கப்பட்ட டைம்ல 20 நிமிஷம் முடிஞ்சு போயிருது. அட் த சேம் டைம் இவங்களுமே ஊரோட நடுப்பகுதிக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ராமரும் இந்த கேம் ஈஸியா முடிச்சிடலாம் போலயே, அங்க பாருங்க அந்த பெட்டி அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தூரத்துல இருந்து அவங்களை நோக்கி யாரோ துப்பாக்கியால ஷூட் பண்றாங்க. ராகவ் டீம்ல இருந்த ஒருத்தன் அதே இடத்துல புல்லட் பட்டு இறந்து போயிடுறான். அதை பார்த்தாங்க எல்லாருமே ஷாக் ஆக உடனே ராகவும் மதியோட கைய பிடிச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட உடனே மறைவான இடத்துக்கு ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே ஆளுக்கு ஒரு மறைவான இடத்துல போய் மறைஞ்சிக்கிறாங்க. அப்போ நம்ம மதி ரொம்ப ஷாக்கிங்கா பச்சைக்கண்ணு வாங்காம நம்ம ராகவ பாத்துக்கிட்டு இருக்கா. அவளோட பார்வையை பார்த்தா ராகவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் என்ன இப்படி குறுகுறுன்னு பாக்குற அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவளும் உனக்கு கால் சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க இவனும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி முழிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவனால பொய் சொல்ல முடியாது. சோ உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே மதி கிட்ட அது ஒண்ணும் இல்ல, நீயும் குணாவும் கொஞ்சம் க்ளோஸா இருந்த மாதிரி இருந்துச்சா அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அது கேட்ட மதியம் அதானா அதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு உன்கிட்ட சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா இப்போ வேண்டாம், நம்ம முதல்ல இங்க இருந்து எல்லா கேமையும் கம்ப்ளீட் பண்ணி உயிரோட இந்த உலகத்தை விட்டு நம்ம உலகத்துக்கு போவோம், அங்க போனதும் நானே உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் கேட்ட நம்ம ராமர் டி ராகவ் டைம் போயிட்டே இருக்கு, நம்ம எப்படியாவது இந்த டோக்கன்ஸ் அந்த பெட்டியில போய் சேர்த்தாகணும், அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ரவி எப்படி நம்மளால அங்க போக முடியும், நம்ம முன்னாடி போனாலும் யாரோ நம்மள ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ராகவும் யாரோலாம் கிடையாது, அது அந்த புலி டீம் தான், இந்த கேம்ல நமக்கு கொடுத்திருக்க டாஸ்க் இந்த டோக்கன்ஸ் அந்த பெட்டியில போடுறது, ஆனா அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது நம்மள இந்த டோக்கன்ஸ் அந்த பெட்டியில போட விடாம தடுக்கிறது, சோ அததான் அவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது கேட்ட ராமரும் இப்ப எப்படி நம்ம அவங்க கண்ணுல மாட்டாம அந்த பெட்டியில போயிட்டு இந்த டோக்கன்ஸ போட முடியும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் முதல்ல முன்னாடி போறேன், அவங்களோட கவனத்தை நான் திசை திருப்புறேன், அந்த சமயத்துல நீங்க எல்லாரும் போயிட்டு டோக்கன்ஸ் அந்த பெட்டியில போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ராமருக்கு கோவம் வந்துட்டு வாய முர்றா, எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்டத்தனமா முன்னாடி வந்துகிட்டு இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி ஆர்மில இருந்தவன், எதிரிங்க கண்ணுல மாட்டாம எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், சோ இதை என்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராகவும் அவர் கையில இருந்த அந்த டோக்கனையும் மதி கையில இருந்த அந்த டோக்கனையும் வாங்குறான். அதை பார்த்து நம்ம ராமருக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப எதுக்காக எங்க கையில இருக்க டோக்கன்ஸ வாங்குற அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ராகவும் உங்களுக்கு பதிலா உங்க டோக்கனை நான் அதுல போட்டுறேன், என்னோட டோக்கனை உன்னால எப்படி போட முடியும், அந்த பொண்ணு சொன்னது ஞாபகம் இருக்கா, கொடுக்கப்பட்ட டைம் முடியறதுக்குள்ள நம்ம எல்லாரோட டோக்கனையுமே அந்த பெட்டிக்குள்ள போடணும்னு மட்டும்தான் அவ சொன்னான், அவங்களே போய் போடணும்னு சொல்லலையே, சோ இந்த கேம் நம்ம இஷ்டப்படி நம்ம எப்படினாலும் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அது கேட்ட மதி சரி என்னோட டோக்கனை நீ எதுக்காக வாங்கின, உனக்கு ஏதாவது ஆனா என்னால அதை தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி திடீர்னு ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்த நம்ம ராமர் இதை பாக்குற சக்தி எனக்கு இல்லப்பா அப்படின்ற மாதிரி பக்கத்துல ஒரு கார் இருக்கு, அந்த காரோட டோரை உடைச்சு அதோட கண்ணாடி பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு மத்த பகுதியை தனக்கு ஷீல்டா எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ராமர் அங்க இருந்து போறத தூரத்துல இருந்து அந்த புலி டீமும் பாக்குது, ராமரை ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. சோ புலியோட கவனம் முழுக்க நம்ம ராமர் மேலதான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் ரவி தப்பா நினைச்சுக்கிறான். சோ அங்க இருந்து அந்த டோக்கனை வைக்கணுங்கிறதுக்காக வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அவன் கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுமே நம்ம ரவி பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே அந்த ஜிம் பாய் நோட் பண்ணிடுறான். அதே இடத்துல அந்த 5 பேரையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். அதை பார்த்த இங்க இருந்த 4 பேரும் ரொம்ப பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ராகவும் மத்தவங்க கிட்ட உங்களோட டோக்கன்ஸை வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராகவும் அவனோட ஜோப்பை செக் பண்றான். ஏன்னா மதியம் அந்த ராமர் கிட்ட இருந்து டோக்கன்ஸ் வாங்கிருப்பான் இல்லையா, அது எல்லாத்தையுமே அவன் அவனோட பேக்கெட்ல தான் வச்சிருப்பான். அண்ட் அவனோட டோக்கனுமே அவனோட பேக்கெட்ல தான் இருந்திருக்கும். சோ செக் பண்ணி பாக்குறான், அந்த டோக்கன் இப்போ அவங்க கிட்ட இல்ல. ரொம்பவே ஷாக் ஆகுறான். அண்ட் ஆல்சோ மத்தவங்க கிட்டயுமே அவங்களோட டோக்கன்ஸ் இல்ல. அது பார்த்து இவங்க எல்லாருமே ஷாக் ஆக அந்த சமயம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஆடுபுலி ஆட்டத்துல புலி டீம் எலிமினேட் ஆயிடுச்சு அண்ட் ஆடு டீம் வின் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அட் த சேம் டைம் அதே
இடத்துல அந்த புலி டீமை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. அவங்களும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஆடு டீமுக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நம்ம ராகவ் டீமுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா ஆடு டீம் வின் பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க ஆடு முத்திரையுள்ள அந்த டோக்கனை அந்த பெட்டிக்குள்ள போட்டாகணும். பட் இவங்க யாருமே அந்த டோக்கன் அந்த பெட்டிக்குள்ள போடவே இல்ல. அண்ட் ஆல்சோ இப்ப அவங்க கையில அந்த டோக்கனுமே இல்ல. அதெல்லாம் பார்த்து எப்படி நம்ம வின் பண்ணிருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸா பாத்துட்டு இருக்கும் போது நம்ம மதி எங்கேயோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. அவளோட கண்ணு திடீர்னு கலங்க ஆரம்பிக்குது. உடனே ராமர்னு சொல்றான். அதுக்கிட்ட அங்க எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அந்த பெட்டி கிட்ட நம்ம ராமர் ரத்த வெள்ளத்துல உயிர்க்காக போராடி கிடக்குறாரு. அதை பார்த்த ராகவ் மனசுடைஞ்சு போயிடுறான். வேகமா ராமர் கிட்ட ஓடி போய் அவரை தூக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ராமரும் லைட்டா சிரிச்ச மாதிரியே கண்ணை திறக்கிறாரு. என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ராகவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் உங்களை சாகப்பட மாட்டேன், கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ராமரை தூக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ராமர் ராகவ ஸ்டாப் பண்ணி இதுக்கு மேல என்னால உயிர் பொழைக்க முடியும்னு எனக்கு தோணல, அவ்வளவுதான் என்னோட டைம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்து எல்லாருமே ஒரு மாதிரி சேடாக ஆரம்பிக்கிறாங்க. உடனே மதியம் ஏன் இப்படி பண்ணீங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கேமை முடிச்சிருக்கலாம்ல, அவசரப்பட்டு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க, எல்லாமே காரணமா தான், சாக்ரிஃபைஸ் பண்ணாம இந்த கேமை யாராலுமே வின் பண்ண முடியாது, அவனுங்க எல்லார்கிட்டயுமே துப்பாக்கி இருக்கு அண்ட் நம்மளாலையும் அவங்க கண்ணுல மாட்டாம இந்த பெட்டியில நம்மளோட டோக்கன்ஸ போட முடியாது. சோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், அததான் நான் பண்ணிருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ராகவ் உடனே ராமரை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ராமரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உங்களை சாகப்பட மாட்டேன், எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டு நீங்க சாகிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் நிச்சயமா எப்படியாவது உங்களை காப்பாத்தியே தீருவேன், இது வரைக்கும் நீ பண்ண எல்லா உதவிக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன், நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு, உன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத மதி கிட்ட சீக்கிரமா சொல்லிடு, லேட் ஆனா எல்லாமே கை மீறி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவரு இறந்து போயிடுறாரு. ராமர் இறந்து போனதை ராகவால உணர முடியுது. மனசுடைஞ்சு போயிடுறான். உடனே அதே இடத்துல நிக்கிறான். அது பார்த்த மதியும் மத்தவங்களும் வேகமா ராகவ் கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராகவும் ராமரோட உடலை கீழே படுக்க வைக்கிறான். அதை பார்த்த மதி பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறான். நம்ம ராகவ் கிட்ட என்னாச்சு, ஏன் நின்னுட்ட அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ராகவோட பதில் அவனோட கண்ணீர் மட்டும்தான். அதை பார்த்த மதி புரிஞ்சுக்கிறா ராமர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து அவளால தாங்கிக்கவே முடியல. மண்டி போட்டு அவர்கிட்ட உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ராமருக்கு அதே இடத்துல இறுதி சடங்கு பண்றாங்க. ராமரோட உடலை அங்கேயே புதைச்சிட்டு அவருக்கு அஞ்சலியுமே செலுத்துறாங்க. அந்த சமயம் அந்த ஸ்கேரி பொண்ணும் அந்த பிளேஸ்க்கு வரா. அச்சோ, உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ராமருக்கு இந்த மாதிரி ஒரு மரணம் வந்திருக்க கூடாதுதான், ஆனா என்ன பண்றது, இதுதான் அவரோட விதி. எனிவே வாழ்த்துக்கள், லெவல் 5 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கேம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. சோ கிடைக்கிற டைம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு நம்ம ராகவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த ஸ்கேரி பொண்ணை அட்டாக் பண்ண போறான். அதை பார்த்து லாவண்யாவுக்கு ரொம்ப பயமாகுது. ஏன்னா ராகவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு சோ ராகவ ஸ்டாப் பண்ணலான்னு அவ முன்னாடி போகும்போது நம்ம மதி முன்னாடி போய் நம்ம ராகவ ஸ்டாப் பண்ணி அவசரப்படாத, இப்ப நீ ஏதாவது அவசரப்பட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ராமர் ஐயா பண்ண தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும், கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல ராகவும் அமைதியாயிடுறான். லாவண்யாவும் முன்னாடி போறதை விட்டுட்டு பின்னாடி வந்துடுறா. அதை பார்த்து அந்த ஸ்கேரி பொண்ணும் பரவாயில்லையே நீயும் புத்திசாலியா தான் இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ராகவ் கிட்ட எனிவே நீ பண்ணது தப்பாவே இருந்தாலும் நீ சோகமா இருக்கிறதுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், அடுத்த கேமுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவ மறைஞ்சு போயிடுறான். அவ மறைஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த இடம் காடாகுது. அண்ட் ஆல்சோ இன்னும் 50 மனிதர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. அதை பார்த்து இவங்களுமே ஷாக் ஆக அப்ப நம்ம ராகவும் அந்த 50 பேத்துக்கிட்டையும் பேச்சு கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணுவோம். ஆனா அவங்க யாருமே நம்ம ராகவ் சொல்றதை கேட்கவும் இல்ல, இவங்க யாரையும் அவங்க மதிக்கவும் இல்ல. அதை பார்த்த ராகவுமே அமைதியா விட்டுறான். அந்த சமயம் அந்த இடத்துக்கு சாப்பாடு வருது. இவங்க எல்லாருமே சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பிளேஸ்ல உட்காடுறாங்க. பட் நம்ம ராகவுக்கு ராமர் நினைச்சு கஷ்டமா இருக்கும். சோ அவன் சாப்பிட மாட்டான். அது எல்லாத்தையுமே ஓரமா உட்காந்து நம்ம லாவண்யா பாக்குறான். அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அப்போ நம்ம மதி ராகவ் பக்கத்துல போயிட்டு உட்காந்துட்டு சாப்பிடாம இருந்தா மட்டும் ஏதாவது மாற போகுதா என்ன, நீ ஏதாவது மாத்தணும்னு நினைச்சினா அதுக்கு முதல் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிசிக்கலாவும் மென்டலாவும் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு உன்னோட பாடி ஃபர்ஸ்ட் ஒத்துழைக்கணும், உன்னோட பாடி ஒத்துழைக்கணும்னா அதுக்கு நீ கொஞ்சமாவது ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல நம்ம ராகவ் அப்படியே நெகிழ்ந்து போயிடுறான். ஏன்னா எபிசோட் 3ல பாத்திருப்போம் நம்ம மதி ஃபர்ஸ்ட் கேம் விளையாடி முடிச்சுட்டு அந்த பயத்துல இருப்பா, அப்ப அவ சாப்பிட மாட்டா. சோ அந்த சமயம் நம்ம ராகவ் மதிய சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக என்ன டயலாக் சொன்னான் அதே டயலாக் தான் இப்போ மதியுமே அங்க சொல்றா. அதுக்கிட்ட நம்ம ராகவ்
ராகவும் லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் நம்ம லாவண்யாவும் பாக்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. சாப்பிடாம அந்த சாப்பாடை குணா கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து ஓரமா போய் தனியா உட்கார்றா. அது எல்லாத்தையும் நோட் பண்ண சரத்துக்கு வேதனை அதிகமாகுது. ஏன்னா லாவண்யா சாப்பிடும் போது சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த சரத் லாவண்யா சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போனதை பார்த்ததுமே அவன் ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறான். பட் லாவண்யா ராகவ நினைச்சுதான் ஃபீல் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம சரத்தால புரிஞ்சுக்க முடியுது. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. கோவமும் வர ஆரம்பிக்குது. சாப்பாடு அதே இடத்துல தூக்கி போடுறான். அதை பார்த்த குணாவுமே என்னடாச்சு உனக்கு, உங்க 2 பேத்துக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க உடனே சரத்தும் எப்படி எங்களுக்குள்ள பிரச்சனை வரும், எனக்கு தான் அவன் மேல கோவத்தை காட்டவே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஒரு மாதிரி விரக்தியா பேசுறான். அதை நோட் பண்ண குணா புரிஞ்சுக்கிறான். 2 பேத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சோ உடனே நம்ம லாவண்யா கிட்ட போயிட்டு உனக்கும் சரத்துக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கான், அதுக்கு காரணம் நீ மட்டும் எனக்கு நல்லா புரியுது, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை இப்பவே பேசி தீர்த்துடு, லேட் ஆனா எல்லாமே கை மீறி போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அப்போதான் லாவண்யாவுக்கு தான் பண்ண எல்லா தப்புமே புரிய ஆரம்பிக்குது. வேகமா நம்ம சரத்து கிட்ட ஓடி போறா. லாவண்யாவை பார்த்த சரத்தும் நீ எதுவும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு எதையும் கேட்க விருப்பமும் இல்ல, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதே மாதிரி கண்டினியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, என்னால இப்படியே வேதனையோட எல்லாம் இருக்க முடியாது, சோ இதை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல லாவண்யா இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு போறா. அந்த சமயம் அந்த ஸ்கேரி பொண்ணு அந்த பிளேஸுக்கு வரா. நீங்க எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா தி லாஸ்ட் பேட்டில் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, உங்களுக்கான லாஸ்ட் கேம். இந்த உலகத்தை விட்டு நீங்க தப்பிக்க போறீங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த கேம் தான் தீர்மானிக்க போகுது. சோ the last battle இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. கேம் என்னன்னு சொல்றேன். இந்த காட்டுல நிறைய ஃபயர் டீமன்ஸ் இருக்கு, அதாவது நெருப்பு அரக்கன்கள். அந்த அத்தனை ஃபயர் டீமன்ஸ் கிட்ட இருந்தும் நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா அந்த நெருப்பு அரக்கன்களை நீங்க கொன்னாகணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த காட்டுக்கு நடுவுல ராட்சச மரம் ஒண்ணு இருக்கு. இந்த ஃபயர் டீமன்ஸோட எல்லா இதயமும் அந்த மரத்துக்குள்ளதான் இருக்கு, அதாவது மரத்தோட இலையில. இந்த காட்டுக்குள்ள எத்தனை ஃபயர் டீமன்ஸ் இருக்குன்னு எனக்கே தெரியாது. சோ நீங்க தான் எத்தனை ஃபயர் டீமன்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட இதயமான அந்த மரத்துல இருக்க இலைகளை பறிக்கணும். அந்த மரத்துல இருந்து ஒன்ஸ் இலை பறிஞ்சு கீழே விழுந்ததும் அந்த டீமன்ஸ் அழிஞ்சு போயிடும். அப்படி அந்த டீமன்ஸ் அழிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லாரும் இந்த கேம்ல வின் பண்ணிடுவீங்க. சோ கேர்ஃபுல்லா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட நம்ம ராகவும் அந்த ஸ்கேரி பொண்ணு கிட்ட 5th கேம்ல வின் பண்ணா எங்களுக்கு ஏதோ சலுகை கொடுக்கறேன்னு சொன்ன, அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அந்த ஸ்கேரி பொண்ணும் சரியான டைம்ல ஞாபகப்படுத்தின உங்களுக்கான சிறப்பு சலுகை ஒண்ணு இருக்கு, அதை சொன்னா நீங்க எல்லாருமே அப்படி துள்ளி குதிப்பீங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் அந்த சலுகை என்னன்னு சொல்லு. என்னால புரிஞ்சுக்க முடியுது நீங்க எல்லாரும் ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்க. சரி அந்த சலுகை என்னன்னு சொல்றேன். இதுவரைக்கும் ஒவ்வொரு கேமுக்கும் உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா இந்த கேமுக்கு உங்களுக்கு டைமே இல்ல, நீங்க ஃப்ரீயா விளையாடலாம். எப்போ நீங்க அந்த டீமன்ஸ் அழிக்கிறீங்களோ அப்போதான் இந்த கேமும் ஸ்டாப் ஆகும். சோ உங்களுக்கு இந்த சிறப்பு சலுகை பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். The game start now அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ மறைஞ்சு போயிடுறா. அதை பார்த்த ராக உடனே நம்ம மதிக்கிட்ட மதி நமக்கு டைம் இல்ல, உடனே எல்லாம் யோசிச்சு உனக்கு வந்த கனவு என்னங்கறத சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மதிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கனவை பத்தி கேக்குற அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராகவும் அந்த ட்ரெயின்ல வரும்போது உனக்கு ஒரு கனவு வந்துச்சுல, அந்த கனவை பத்தி தான் கேக்குறேன், சீக்கிரம் சொல்லு, நீ எதை பத்தி கேக்குறன்னு சத்தியமா எனக்கு புரியல மதி, நமக்கு டைம் இல்ல, உன் கனவை பத்தி நீ சொன்னா மட்டும்தான் இந்த கேம்ல இருந்து நம்மளால எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு ஏதாவது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ராகவ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாரு, இப்ப நீ என்ன கேக்குற, என்ன கனவு, இந்த ட்ரெயின் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு லாவண்யாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே மதி கிட்ட போது நிறுத்து, நீ பச்சையா போய் சொல்றன்னு நல்லாவே தெரியுது. லாஸ்ட் டைம் நீ உன் கனவை பத்தி சொல்லும் போதுதான் உன்ன பகடக்காயா வச்சு இந்த கேம் நடத்தினாங்க. சோ மறுபடியும் உன்ன பகடக்காயா வைப்பாங்கன்னு நீ பயந்துகிட்டு உனக்கு கனவே வராத மாதிரி நீ நடிக்கிற, அப்படித்தானே? ஐயோ சத்தியமா இல்ல, எனக்கு உண்மையாவே நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட குணாவுமே நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றான். அதாவது இந்த உலகத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம மதிக்கும் ராகவுக்கும் கனவு வந்து 2 பேரும் ஒரே டைம்ல அந்த கனவுல இருந்து எழுந்ததும் அண்ட் ஆல்சோ நம்ம ராகவ் கனவுல வந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 3 கேமும் இருந்தது அப்படின்னும் மதிக்கு வந்த கேமை பத்தி ராகவ் கேட்கும் போது அவளும் சொல்ல போகக்குள்ளதான் அந்த கேம் ஸ்டார்ட் ஆகி அவளை பகடக்காயா வச்சு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே குணாவுமே மதி கிட்ட சொல்றான். அது கிட்ட மதி ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. உடனே ராகவ் கிட்ட தயவு செஞ்சு நம்பு ராகவ், எனக்கு உண்மையாவே என்ன நடக்குதுன்னு புரியல, எனக்கு எந்த கனவும் ஞாபகத்துல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ராகவ் அமைதியா எதையோ யோசிக்கிறான். அவனோட அமைதியா பார்த்ததும் நம்ம மதிக்கு ஒரு மாதிரி பயம் வருது. உடனே ராகவ் கிட்ட ஏன் அமைதியா இருக்க, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா, அப்ப நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா, அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு உன் மேல எப்பவுமே சந்தேகம் வராது, அப்புறம் எதுக்காக அமைதியா இருந்த,
உன்னோட மெமரி எப்போ எங்க எரேஸ் ஆயிருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட குணாவும் ஒருவேளை இந்த ட்ராப்பா இருக்குமோ, எனக்கு தெரிஞ்சு அங்கதான் நம்ம மதிக்கு இந்த மெமரி எல்லாம் எரேஸ் ஆயிருக்குமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம சரத்தும் எந்த ட்ராப்பை பத்தி சொல்ற, லெவல் 4ல நம்ம மதியை அடைச்சு வச்சுதானே அந்த கேம் அவங்க ரன் பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த தண்ணிக்குள்ளதான் நம்ம மதியோட அந்த மெமரி எரேஸ் ஆயிருக்குமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு காட்டோட ஒரு பகுதியில தீ பிடிச்சி பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. அது தூரத்துல இருந்து இங்க இருந்து எல்லாருமே பாக்குறாங்க. சோ அங்க இருந்த மக்கள் எல்லாம் பயந்து போய் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க, அதை பார்த்து நம்ம ராகவும் அவங்கள தடுத்து நிறுத்தி காட்டோட நடுப்பகுதிக்கு போகணும்னா நம்ம இந்த பக்கமா தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ராகவோட பேச்சு அங்க இருந்தா யாருமே கேட்கவே இல்லை. ஒரு சில பேர் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இன்னும் சில பேர் நம்ம ராகவோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நம்ம ராகவ் கிட்ட போயிட்டு, நீ எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற காட்டோட நடுப்பகுதிக்கு இந்த பக்கமா தான் போகணும்னு? எனக்குமே அது தெரியாது, எல்லாமே யூகம் தான். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் நமக்கு நடந்த எல்லா கேமுமே ரொம்ப டஃபா தான் இருந்திருக்கு. அப்படி பார்த்தா இது கடைசி கேம், அதாவது நமக்கான கடைசி யுத்தம். அப்படி இருக்கும்போது இந்த கேம் ரொம்ப ஈஸியாவா இருக்கும்? கண்டிப்பா கிடையாது. எந்த அளவுக்கு டஃபா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் டஃபா இருக்கும். எங்களுக்கு அது தெரியும், இந்த கேம் கண்டிப்பா டஃபா தான் இருக்கும். ஆனா காட்டோட நடுப்பகுதிக்கு இந்த பக்கம் தான் போகணும் நீ சொன்னல, அதே எப்படி சொன்ன? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. நீங்களே ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட உயிர் உங்ககிட்ட இல்லாம வேற ஒரு பொருள்ல இருக்கு. அந்த பொருளை திருடுறதுக்கு நிறைய திருடனுங்க இருக்கானுங்க. ஆனா அந்த திருடனுங்களை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது யாருமே தெரியாத அந்த திருடனை தேடி நீங்க போவீங்களா, இல்ல உங்க உயிரை பாதுகாத்துட்டு அந்த உயிர் கூட இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அந்த நபரும் நான் என் உயிரை தான் பாதுகாத்துட்டு இருப்பேன். எக்ஸாக்ட்லி, எனக்கு தெரிஞ்சு அந்த டீமன்ஸோட டாஸ்க் அதோட இதயத்தை பாதுகாக்கணும். சோ அந்த இதயத்தை தாண்டி அது வரப்போறது கிடையாது. நாமளும் பயந்து போய் அந்த டீமன்ஸ் கிட்ட போக மாட்டோம். சோ இதுதான் இந்த கேமா இருக்கும். அதை வச்சுதான் சொல்றேன், காட்டோட நடுப்பகுதி இந்த பக்கமா தான் இருக்கும்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க எல்லாருமே ராகவோட பேச்சு நம்பி ராகவ் கூட போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுமே அந்த இடம் ரொம்ப சூடாக ஆரம்பிக்குது. அந்த சமயம் நம்ம மதி ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிறா. என்னடான்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா அந்த டீமன்ஸ் கிட்டத்தட்ட அந்த இடத்துல மொத்தம் 6 டீமன்ஸ் இருக்கு. அது 6மே இவங்க எல்லாரையும் நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. அந்த டீமன்ஸ் உடம்பு முழுக்க நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதை பார்த்த இவங்க எல்லாரும் பயந்து போயிட்டு, நம்ம ராகவ் கூட ஒரு சில பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம ராகவ் பேச்சை கேட்டு தப்பான முடிவை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பயந்து போய் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து ராகவுமே அந்த பசங்களை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க காதலே வாங்காம அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. உன்னை ராகவும் நம்ம பிரிஞ்சு போலாம், இதுக்கு மேலே நம்ம ஒன்னா இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. சோ நம்ம பிரிஞ்சு போய் அந்த ராட்சச மரத்தை தேடுவோம். ஐ திங்க் இதுதான் இந்த காட்டோட நடுப்பகுதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே மதியம் சரி நான் இந்த பக்கமா போறேன் அப்படின்ற மாதிரி திரும்புறா. அதை பார்த்த ராகவும் அவளை ஸ்டாப் பண்ணி, நீ எங்க தனியா போற, நீயும் நானும் ஒன்னா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே குணாவும் மதிய தன்னோட பக்கமா இழுத்து, இந்த கேம் மத்த கேம் மாதிரி கிடையாது, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. சோ பொண்ணுங்க நம்ம கூட வர வேண்டாம், அவங்கள பாதுகாப்பான இடத்துல கூட்டிட்டு போய் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, மதிக்கு கோவம் வருது. உடனே குணாவோட கையை தட்டி விட்டுட்டு ராகவ் கிட்ட வந்து, எனக்கு பாதுகாப்பு ராகவ் கூட இருக்கிறது தான், அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களை வீக்கானவங்க நினைக்கிறாத, அவங்க எப்பவுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம குணாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஐயோ நான் அந்த மாதிரி சொல்ல வரல, நீ எந்த மாதிரியும் சொல்ல வேண்டாம், நான் ராகவ் கூட போறேன் அப்படின்ற மாதிரி ராகவ் கூட போயிடுறா. இவங்க ஒரு பக்கம் போக, இந்த பக்கம் சரத்தும் நம்ம லாவணியாவை கூட்டிட்டு இன்னொரு பக்கமா போறா. நடுவுல நம்ம குணா மட்டும் தனியா நிக்கிறான். 2 பேரும் ஜோடி ஜோடியா போறத பார்த்ததும் இவனுக்கு ஒரு மாதிரி ஜலஸ் ஆகுது. அப்போ நான் தனியா தான் போயாகணுமா, எல்லாம் நேரம் அப்படின்ற மாதிரி அவனுமே போயிடுறான். இப்ப எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ராட்சச மரத்துக்கிட்ட போயிடுறாங்க. அந்த மரம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அந்த மரத்துல இருக்க எல்லா இலைகளுமே ரொம்ப சின்ன சின்னதா, அதுவும் ஏகப்பட்ட இலை இருக்கு. அந்த இலையில இந்த டீமன்ஸோட இதயம் எது அப்படின்னு இவங்க எல்லாருமே குழம்பி போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சரத்தும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் முதல்ல அந்த நெருப்பு டீமன்ஸோட கவனத்தை என் பக்கத்து இருப்பறேன். நான் எப்படியாவது அந்த டீமன்ஸை இந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வரேன். ஒன்ஸ் அந்த டீமன் இந்த மரத்துக்கிட்ட வந்ததும் கண்டிப்பா இந்த மரம் ஃபயர் ஆகும். அப்படி ஃபயர் ஆச்சுன்னா நம்மளோட கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதாவது டீமனோட நெருப்பால அந்த இலைய எதுவுமே பண்ண முடியாது. சோ அதை பத்தி தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரத்தோட ஐடியா இவங்க எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிக்குது. உடனே சரத்தும் ராகவும் அந்த டீமன்ஸ் கிட்ட போயிட்டு வேணும்னே அவங்க கிட்ட வம்பிழுத்து அந்த டீமன்ஸை தனக்கு பின்னாடி வேகமா கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த மரத்துக்கு மேல லாவணியா, மதி அண்ட் குணாவுமே இருப்பாங்க. சோ இவங்க 2 பேரும் வேகமா வந்து அந்த மரத்துக்கிட்ட ஏற, டீமன்ஸும் அந்த மரத்துக்கிட்ட வந்ததும் அந்த மரம் ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. பட் அந்த மரத்துல இருக்க இலைகள் மட்டும்தான் ஃபயர் ஆகுதே தவிர அந்த மரத்தோட கிளைகளோ அல்லது அந்த மரத்தோட தண்டு பகுதிக்குமே அந்த நெருப்பால எதுவுமே ஆகல. அண்ட் ஆல்சோ அந்த டீமன்ஸோட
இதயமான அந்த இலைகளுக்கும் எதுவும் ஆகல. கிட்டத்தட்ட அந்த மரத்துல 12 இலைகள் இருக்கு. ஆனா அந்த இடத்துல வெறும் 6 டீமன்ஸ் மட்டும்தான் இருக்கு. சோ நம்ம ராகவும் எப்படியாவது டீமன்ஸோட இதயமான அந்த இலைய பறிக்கலான்னு முயற்சி பண்றான். அப்போ சரத்தும் நீங்க இந்த வேலையை பார்த்துக்கோங்க, அந்த டீமன்ஸோட கவனத்தை நான் திசை திருப்புறேன் அப்படின்ற மாதிரி மரத்தை விட்டு குதிக்கிறான். அதை பார்த்த மதி அவன் ஒருத்தனால அதை தனியா செய்ய முடியும்னு எனக்கு தோணல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவளும் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம மரத்தை விட்டு கீழே குதிச்சிடறா. அதை பார்த்த ராகவ் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இலைகளை பறிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இலைகளை பறிச்சிடறாங்க. அவங்க ஒவ்வொரு இலையா பறிக்க பறிக்க அந்த இடத்துக்கு ஒவ்வொரு டீமன்ஸா வந்துகிட்டே இருக்கு. அந்த எல்லா தடைகளையும் தாண்டி கிட்டத்தட்ட 10 இலைகளை அவங்க பறிச்சிடறாங்க. இன்னும் 2 இலைகள் தான் இருக்கு. அதாவது இன்னும் 2 டீமன்ஸ் மட்டும் தான் இப்போ உயிரோட இருக்கு. அந்த இலைகளையும் பறிக்கலான்னு போகும்போது அங்க வந்த ஒரு டீமன் பயங்கர ஆக்ரோஷமா இருக்கு. கையில கிடைச்ச ஒரு கட்டையை எடுத்து நம்ம ராகவ் மேல தூக்கி போடுது. அதை நம்ம லாவண்யா நோட் பண்றா. ராகவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ராகவுக்கு முன்னாடி போறா. அந்த சமயம் அந்த கட்டை அவ மேல விழ அவ அப்படியே கீழே விழுந்துடுறா. அதை பார்த்து நம்ம ராகவுக்கு என்ன பண்றதுனே புரியல. அவன் ரொம்பவே ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி நிக்கிறான். லாவண்யாவோட அந்த நிலையை பார்த்ததும் நம்ம சரத் உடைஞ்சு போயிடுறான். வேகமா லாவண்யா கிட்ட போறான். பட் லாவண்யா அங்க மயக்கத்துல இருக்கா. அதெல்லாம் பார்த்த ராகவ் ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறான். உடனே அந்த இலைகளை பறிக்கணுங்கிறதுக்காக வேகமா செயல்பட்டு அங்க இருந்த 2 இலைகளையுமே பறிச்சறான். இப்ப எல்லா டீமன்ஸுமே அழிஞ்சு போயிடுது. பட் நம்ம லாவண்யா ஸ்டில் கண்ணை திறக்காம தான் இருக்கா. அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க. ஒருவேளை லாவண்யா இறந்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்குறாங்க. சரத்தோட இதையும் அவ கிட்டவே இல்ல. ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் லாவண்யா பெருமூச்சு விட்டுக்கிட்டே எழுந்திருக்கிறா. அவ உயிரோட இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சரத்துக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும். அந்த சமயம் அந்த ஸ்கேரி பொண்ணு அந்த பிளேஸ்க்கு வரா. அவளை பார்த்து நம்ம ராகவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, இப்பயாவது சொல்லு, இந்த கேம் எல்லாம் நடத்துறது யாரு, உங்களோட தலைமை யாரு, எதுக்காக குறிப்பிட்ட மக்களை மட்டும் இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வரீங்க, இதுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஸ்கேரி பொண்ணு என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கான பதில் எனக்கே தெரியாது. ஏன்னா இந்த உலகத்துல என்னோட டைம் இதோட முடிஞ்சு போயிருச்சு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், வாழ்த்துக்கள். இந்த உலகத்துல இருக்க எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ணி நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த 5 பேரும் அவங்களோட உண்மையான உலகத்துல தூக்கத்துல இருந்து பயந்து போய் எழறாங்க. எஸ், இவ்வளவு நேரம் மரண உலகத்துல அவங்களோட உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்த இவங்க எல்லாருமே இப்போ அவங்களோட உண்மையான உலகத்துல படுக்கையில இருந்து எழுந்திருக்கிறாங்க. ராகவ் அவனோட வீட்டுல இருக்கான், மதி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, லாவண்யாவும் அவளோட சொந்த ஊருக்கு போயிருப்பான். அண்ட் குணாவும் சரத்தும் ஒரு காட்டுக்கு நடுவுல கார்ல தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அண்ட் நடந்த எல்லாமே அவங்களுக்கு ஞாபகமும் வர ஆரம்பிக்குது. அப்போ நடந்த எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கான டேட்டை பாக்குறாங்க. அப்போ நம்ம ராகவும் அப்படின்னா இதுதான் விஷயமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக் ஆகுறான். அதாவது சரியா 6 நாளைக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த ட்ரெயின் ஒரு டனலை கிராஸ் பண்ணி ஆகணும். சரியா அப்போ நைட் 12:51 அந்த டனலுக்குள்ள 12:51க்கு அந்த ட்ரெயின் என்டர் ஆயிருக்கு. பட் 12:54க்குலாம் அந்த ட்ரெயின் டனலை விட்டு வெளியில வந்திருக்கு. வெறும் 4 நிமிஷத்துல அந்த ட்ரெயின் டனலை கிராஸ் பண்ணிருக்கு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது நைட் டைம் அப்படிங்கறதுனால நிறைய பேர் அது கவனிக்கவே இல்லை. பட் ஒரு சிலர் இந்த டைம் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சோ அப்படி யாரெல்லாம் அந்த டைமை நோட் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த மரண உலகத்திலையும் மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பத்தி தெரிஞ்சதும் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. உடனே சரத்தும் லாவண்யாவுக்கு கால் பண்ணி அவளை மீட் பண்ணணும்னு சொல்றான். லாவண்யாவும் சரத்தை மீட் பண்ண போறா. 2 பேரும் நேருக்கு நேரா பாக்குறாங்க. 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது, ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம லாவண்யாவும் நம்ம எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க சரத் ஷாக் ஆயிடுறான். உனக்கு அந்த கனவு வந்துச்சா? ஆமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. சோ இப்படியே டைம் போகுது. அடுத்த நாள் ஆகுது. வழக்கம் போல நம்ம லாவண்யாவும் சரத்தும் ஆபீஸ் போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம குணாவும் வந்து ஜாயிண்ட் ஆயிக்கிறான். இவங்க 3 பேத்துக்குமே அந்த கனவு அப்படியே ஞாபகத்துல இருக்கு. சோ நடந்தது எதுவுமே கனவு இல்ல, அது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் முன்னாடி ஒரு பொண்ணு போறா. அதை பார்த்து நம்ம சரத்தும் மதி அப்படின்ற மாதிரி கூப்பிட மதியும் திரும்புறா. அவளை பார்த்த சரத்தும் உனக்கும் அந்த கனவு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே நம்ம கனவு ஞாபகம் இருக்கு அப்படின்னா அந்த ராகவுக்கும் ஞாபகம் இருக்கும் தானே அப்படின்ற மாதிரி நம்ம மதி கிட்ட குணாவும் உன்னை பார்க்க வந்தானா அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அவளை பார்க்கத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு குரல். என்னடான்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம ராகவ் வந்து நிக்கிறான். ராகவை பார்த்ததும் நம்ம மதிக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது, ஃபீல் ஆகுது. உடனே ராகவ் கிட்ட போயிட்டு உண்மையாவே நீ என்ன பார்க்கத்தான் வந்தியா? ஆமா, நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண இல்லையா, நம்மளோட உண்மையான உலகத்துக்கு போனதும் நான் நிச்சயமா உன்னை வந்து மீட் பண்ணுவேன்னு, சோ அதனாலதான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் கையில ஒரு ஃபைல் வச்சிருப்பான். அதை நம்ம மதி கிட்ட கொடுக்க மதியம் அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல அவனோட மார்க் ஷீட், ரெஸ்யூம், அவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவனோட எல்லா டாக்குமெண்ட்டுமே அந்த ஃபைலுக்குள்ள இருக்கு. அதை பார்த்து நம்ம மதி ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அப்படியே நீ என்ன பார்க்க வரலையா, இந்த கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க ராகவுக்கு ஒண்ணுமே புரியல.
இன்டர்வியூ அட்டன் பண்ணவா? இல்ல இல்ல, என்னை பத்தி உன்கிட்ட சொல்ல வந்தேன், இவ்வளவுதான். நான் வாங்குற சம்பளம் இவ்வளவுதான், என்னோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளவுதான். ஸோ நான் ஒரு சாதாரண லைஃபை ரன் பண்ற ஒரு சாதாரண பையன். ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண பையனோட மிங்கிளாக உனக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி கேட்க, அது கேட்ட குணா ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு, இப்படி ஒரு கன்றாவியான ப்ரப்போசலை என் லைஃப்ல நான் கேட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம மதிக்கிறது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். உடனே ராகவ் கிட்ட சரி அப்படிங்கிற மாதிரி தலையசைக்கிறா. அப்போ ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிறாங்க. உடனே அவளும் ராகவ் கிட்ட ராமர் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? நான் கண்ணு முடிச்சதும் முதல்ல அவரை தான் மீட் பண்ண போனேன். பட் 2 நாளைக்கு முன்னாடியே அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க. அப்படின்னா நமக்கு வந்த கனவு எதுவும் கனவு இல்லையா? எல்லாமே உண்மைதானா? நம்ம உண்மையாவே மரண உலகத்திலிருந்து தப்பிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதை கேட்டு லாவண்யா போது நிறுத்துங்க, இந்த சாப்டரை இதோட முடிச்சுக்கலாம், நம்ம சாவை ஜெயிச்சு வந்திருக்கோம். ஸோ அதை பத்தி இதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. சரி நீ போ, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறான். ஸோ இப்படியே நாட்கள் போகுது. ராகவுக்கும் மதிக்கும் மேரேஜும் ஆயிடுது. ஸோ அவங்களுமே அவங்களோட லைஃபை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸ் போகுது. அந்த நியூஸ்ல இவங்க எல்லாம் டிராவல் பண்ண ட்ரெயின் ஒரு டனல் வழியா தானே கிராஸ் ஆயிருக்கும். அந்த டனலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தானே இவங்க அந்த மரண உலகத்துக்குள்ளேயும் போயிருப்பாங்க. இப்போ அந்த டனல் இருந்த இடம் தெரியாம இடிஞ்சு போகுது. அதை பார்த்து நம்ம மதி ஒரு மாதிரி நம்ம ராகவை திரும்பி பார்க்கறா. உடனே ராகவ் கிட்ட, இது உன் வேலை தானே, எனக்கு தெரிஞ்ச அந்த டனலுக்குள்ள தான் ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதுதான் நம்ம எல்லாரையுமே அந்த மரண உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கு. இதுக்கப்புறம் யாரும் அந்த மரண உலகத்துக்கு போக கூடாது, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணேன், அதாவது அந்த இடத்துக்கு பாம்பு வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுமே ஜாலியா டிவி பாக்குறாங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. அதாவது கதையே முடிஞ்சிருச்சு. இந்த கதையை பத்தி உங்களோட கருத்து என்னங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்டோரியில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரு, எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இதுல எந்த கேம் உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான ஒரு ஸ்டோரியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.